வாரந்தோறும் எமது அறிவியல் தகவல் அரங்கம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்து வருகின்றன. இன்றைய தினமும் வழக்கம் போல எமது அறிவியல் தகவல் அரங்கம் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் போரத்தில் இணைந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்று 271வது எமது அமர்வு. இன்றைய தினம் நாங்கள் எல் நீனோவும் உணவு பாதுகாப்பும் என்பது இலங்கையின் சவால்களும் முன்னெச்சரிக்கை தயார்படுத்தலும் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்தில் எல் நினோ அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பிலே பேராசிரியர் குணசிங்கம் மிகுந்தன், பேராசிரியர் விவசாய பீடம் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து இன்று இணைந்து கொள்கின்றார். வணக்கம் பேராசிரியர் மிகுந்தன். வணக்கம். நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னம் இந்த எல்னினோ என்றால் என்ன, அதன் பாதிப்புகள் எவ்வாறு இருக்கலாம் என்பதை பற்றி பேராசிரியர் பிரதீபராஜா கலைப்பீடாதிபதி வந்து எமது நேயர்களுக்கு நன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதில் வங்காள விரிகுடாவிலே இந்த வெப்பம் அதிகரிப்பதனூடாக காலநிலைகளில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடும். இந்த ஆண்டு பெரிய ஒரு சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பாதிப்பு வரக்கூடும் என்று சொல்லி ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையும் உலக வானிலை ஆய்வு நிறுவனமும் ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள். அதனூடாக இலங்கையில் முக்கியமாக சவுத் ஏசியா, தென்னாசியாவில் உள்ள இலங்கை போன்ற நாடுகளிலே பெரும் வறட்சி அல்லது பெரும் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒரு முறையும் வெள்ளம் வந்த பின் மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் கூடுதலாக பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த முறை எவ்வாறு நாங்கள் அதை வரமுன் காப்போம் என்ற முறையிலே என்ன பாதுகாப்புகளை நாங்கள் எடுக்கலாம், என்ன முன்னெச்சரிக்கையாக கிடைத்த இந்த முன்னெச்சரிக்கைக்கு நாங்கள் எவ்வாறு தயார்படுத்தலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இன்று அந்த பாதிப்பினால் வரக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தில் வருகின்ற பாதிப்பினால் வரக்கூடிய விவசாயங்களில் எவ்வாறு பாதிப்புகள் வரலாம் என்பதனால் அதையொட்டி இன்றைய பேராசிரியர் எமது விவசாய பேராசிரியர் வந்திருக்கின்றார். எவ்வாறு நாங்கள் அதற்கு தயார்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் இன்று கதைப்போம். நல்லது பேராசிரியர் மிகுந்தன் அவர்களே, நீங்கள் எவ்வாறு இதற்கான இந்த எதிர்வு கூறப்பட்டுள்ள இந்த வறட்சி அல்லது பெரிய வெள்ளப்பெருக்கு ஏதாவது ஏற்படக்கூடும் என்றால் இது ஒரு 90% ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வு கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு. நீங்கள் ஒரு விவசாய பேராசிரியர், வட மாகாணத்தில் எவ்வாறு அல்லது கிழக்கு மாகாணத்தில் எவ்வாறு இதற்கான தயார்படுத்தலை செய்ய வேணும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நல்லது. முதலில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு தமிழர் உதவி சேவைக்கும், குறிப்பாக அறிவியல் தகவல் அரங்கத்திற்கும் இதிலே இணைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்னினோவும் உணவு பாதுகாப்பும் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலை செய்யலாம் என்று யோசித்திருந்தேன். இதை பற்றி திரு பிரணவ் அவர்கள் தான் எனக்கு முதல் இந்த இணைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அவருக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். எல்னினோ என்பதும் அதை பற்றிய தாக்கங்களை பற்றியும் நீங்கள் திரு பிரதீபராஜா அவர்களுடன் செய்த கலந்துரையாடலிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் அதிலே ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை குறிப்பிட்டு அது விவசாயத்திலே எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படுகின்றது, அந்த தாக்கத்தினூடாக இலங்கையிலே இவ்வளவு காலமும் அந்த தாக்கங்களை பற்றி அல்லது அந்த தாக்கங்களுக்கு ஊடாக என்ன மாதிரியான முன்னாயத்தங்களை இலங்கை அரசாங்கங்களும் அதனுடைய அந்த ஆளணியும் அதை சேர்ந்த இணைந்த மக்களும் எந்த அளவிற்கு அதிலே முன்னின்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இங்கே பார்க்கலாம். உண்மையிலே அதிலே பல விடயங்கள், எதிர்மாறான விடயங்கள் பல இருக்கின்றன. விவசாயிகளை காப்பாற்றுவது என்பது ஒரு முக்கியமான சவாலாகத்தான் இருக்கின்றது. இது எல்னினோ பற்றிய தாக்கத்துக்குரிய மட்டுமான ஒரு செயல்பாடோ அல்லது கைங்கரியமோ அல்ல.
ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற விவசாயத்துறையை பாதுகாக்கின்ற அந்த கடமையின் வழிகளையும் சற்று நாங்கள் இதிலே பார்க்கலாம். அதற்கூடாக எல்லினோ போன்ற ஒரு தாக்கம் எங்களுக்கு வரப்போகின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் எல்லினோ என்பது இப்பொழுது எதிராக வரப்போகின்றது என்று நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய ஏற்கனவே எல்லினோ பற்றிய ஒரு தாக்கம் எங்களோட பிரதேசத்திலே வர தொடங்கிவிட்டது. அந்த குறிப்பாக வெப்பநிலை மாற்றம் என்பது இங்குள்ள மக்களால் கடந்த வருடத்திலிருந்தே அது கடந்த 2 வருடங்களுக்கு முதலே அந்த தாக்கத்தை உணரத் தொடங்கிவிட்டார்கள். ஆக எல்லினோ என்பது இப்போது வரக்கூடியது சற்று அதிகமாக அதனுடைய தாக்கத்தை முழுமையாக காட்டவளிக்கின்றது. ஆனால் இதனுடைய தாக்கம் ஆரம்பத்திலேயே எங்களுடைய மக்களால் உணரப்பட்டிருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆக மக்கள், குறிப்பாக விவசாயிகள், தங்களுடைய அந்த விவசாய செய்கையை செய்வதற்கான இடர்பாடுகள், அதிலே ஏற்பட்ட தடங்கல்கள், அரசாங்கத்தினுடைய ஆளணியினால் எந்த அளவிற்கு இதிலே அந்த விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு இன்னும் அவர்களுடைய அந்த அனுசரணை தேவைப்படுகின்றது, எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்குள்ளால நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போகின்றோம், இந்த விடயங்களை நான் இதற்கூடாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு சில விடயங்களை இதிலே நான் சொல்லி செல்லாம். முதல் எல்லினோ உலகளாவிய ரீதியிலே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கின்றது. பெறப்பட்ட நேரத்திற்குள்ளே தமிழில் முழுமையாக மாற்ற முடியவில்லை. ஆனால் நான் தமிழிலே இதை பற்றி நான் பேசுவதற்கு முயல்கின்றேன். உலகளவு ரீதியிலே இருக்கின்ற அந்த மாற்றம், அது நீங்கள் பேராசிரியர் பிரதீப ராஜா அவர்களுடைய கருத்து கூடாக பெற்றிருப்பீர்கள். என்றாலும் நான் சுருக்கமாக அதை தொட்டு இலங்கையிலே இருக்கின்ற தாக்கம், இலங்கையிலே ஏற்படுகின்ற தாக்கம், குறிப்பாக வடமாகாணம் அல்லது கிழக்கு மாகாணம் இரண்டை நான் சேர்த்துத்தான் பார்க்கிறேன். வடமாகாணத்தில் குறிப்பாக இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, அதனுடைய பாதிப்புகளின் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்க போகின்றது, இதனை எந்த அளவிற்கு நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம் அல்லது இதனை முகாமைத்துவப்படுத்தலாம் என்ற விடயங்களையும் இதிலே பார்க்கலாம். எங்களிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் நாங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சில விடயங்கள் இங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நான் இங்கே தொட்டு செல்லாமல் நினைக்கிறேன். எல்னினோவை பற்றி உங்களுக்கு முதலே அவர் நன்றாக வரையறுத்திருக்கிறார். இது இயற்கையாக நடக்கின்ற ஒரு காலநிலை நிகழ்வு என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலங்களிலே, அந்தந்த ஆண்டுகளிலே இதனுடைய தன்மை அதிகரித்து பிறகு குறைந்து சென்றிருக்கின்றது. அந்தந்த காலங்களிலே எங்களால் அதனை சரியாக உணர முடியாமல் இருந்திருக்கின்றது என்பது உண்மை. 2000 நீங்கள் வடிவா பார்க்கலாம், 1980ஆம் ஆண்டு வந்த வறட்சி இதற்கு ஒரு காரணம். ஆனால் நாங்கள் அதை பற்றி யாருமே பேசவில்லை. கிளிநொச்சியிலே தென்னை மரங்கள் பல அழிந்து போனது காரணம் அந்த வறட்சியினுடைய ஒரு தாக்கம். அதை பற்றி யாருமே பெரிதாக பிறகு அதை பற்றி பேசவில்லை. பல தென்னை மரங்கள் அந்த மாவட்டத்திலே அழிந்து போனவைக்கு இப்படி ஒரு வறட்சி காரணமாக இருந்திருக்கிறது. ஆக இது ஒரு தொடர்ச்சியான ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இப்பொழுது இந்த வெப்பநிலை உயர்வு என்பது அதை தாண்டி வரப்போகின்ற மழை வீழ்ச்சி, வெள்ளம் என்பதும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் நாங்கள் அண்மை காலத்திலே இப்படியான நிகழ்வுகளை ஓரளவிற்கு உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த விவசாயிகள், மக்கள், குறிப்பாக மக்கள் அனைவருமே தங்களை ஓரளவுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது முக்கியம். இங்கே அடிப்படை வசதிகள் என்ற வகையிலே உணவு என்பது முக்கியமான ஒன்று. நான் அதை பற்றித்தான் இன்று அதிலே முடிந்த அளவிற்கு சொல்லலாமல் நினைக்கிறேன். இது உலகளாவிய ரீதியிலே இந்த இயல்பு, இந்த நடைமுறை இருக்கின்றது என்பதை பல வருடங்களுக்கு முதலே கணித்திருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் எங்களுடைய நாட்டிற்கு இதனுடைய பாதிப்பு பெரிதாக இல்லை. நான் குறிப்பிட்டது போல 80ஆம் ஆண்டு எனக்கு நினைவிருக்கிறது. 83ஆம் ஆண்டுகளிலே தென்னை மரங்கள் அதிகமாக இறந்த நிலை, அந்த வறட்சி என்பது முழுமையாக உணரப்பட்ட காலம். ஏனென்றால் நிலத்தடி நீரினுடைய
அளவு குறைவாக இருந்த காரணத்தினாலும் மழை வீழ்ச்சி முழுமையாக இல்லாமல் இருந்த காரணத்தினாலும் அந்த தென்னை வளத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். கிளிநொச்சி ஒரு ஒரு பொட்டென்சியல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே போர் நடந்த ஆரம்ப காலங்களிலே, போர் நடப்பதற்கு முதலான காலங்களிலே கிளிநொச்சியில் இருந்து வாழை குலைகள் லொரி லொரியாக தம்புள்ளை சந்தைக்கு சென்ற காட்சி எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்பொழுது அங்கிருந்து எந்த விதமான வாழையும் வாழை குலைகளும் தம்புள்ளை சந்தைக்கு செல்வதில்லை. ஆக வடபகுதியில் இருந்து போகின்ற அந்த பொருட்களின் அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பழப்பயிர்களின் அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பது உண்மை. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுக்குரிய காரணங்களை நாங்கள் இதிலே கொஞ்சம் பார்க்கலாம். உலகளாவிய ரீதியிலே நடந்த நிகழ்வுகளை நீங்கள் முதலே சற்று அறிந்த காரணத்தினாலே நான் அந்த சிலரை ஷிப் பண்ணுகின்றேன். ஆனால் இதில் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி செல்ல வேண்டும். ஒன்று, வெப்பநிலை அதிகரிக்கின்ற தன்மை ஒரு வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே வெப்பநிலை அதிகரிக்கின்ற தன்மை அது எல்லை மீறிய தன்மை என்பதும், இரண்டாவது அதை தொடர்ந்து வருகின்ற மழை வீழ்ச்சி, நாங்க வழக்கமாக கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கின்றது. நாங்கள் அந்த இரண்டு பருவக்காற்றுகளில் தென்மேற்கு பருவக்காற்றினாலும் வடகிழக்கு பருவக்காற்றினாலும் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியின் அளவை முழுமையாக வைத்துக் கொண்டு பார்த்தால் எங்களுக்கு இந்த முறை வரப்போகின்ற மழை வீழ்ச்சி கடந்த காலங்களிலும் வந்திருக்கின்றது. நாங்கள் நிஷா புயல் என்பதை பற்றி ஒரு நேரம் நாங்கள் அதை பாதிக்கப்பட்ட தன்மை இருக்கின்றது. அதிலே வந்த வெள்ளம், அதனை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் அது பலருடைய வாழ்க்கையிலே பெரிய சீரழிவை ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். அதை போல இன்னும் பல மடங்கிலே இப்படியான ஒரு வெள்ளம் மழை வீழ்ச்சி குறுகிய காலத்துக்குள்ளே அதிக மழை வீழ்ச்சியை பெற்று எங்களுக்கு நீரேந்து பகுதிகளிலே அவற்றை தேக்க முடியாமல் அத்தனை நீரும் வெளியேறி கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தையும் பார்த்தால் எங்களுக்கு அப்படி ஒரு மழை வீழ்ச்சியும் வரப்போகின்றது என்பதை இப்பொழுது அந்த ஆய்வாளர்கள் கட்டியம் கூறியிருக்கிறார்கள். அப்ப இரண்டு விடயம் முக்கியம் இங்கே. வெப்பநிலை சார்ந்த ஒன்று, உயர்ந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது. இரண்டாவது, மழை வீழ்ச்சி எங்களுக்கு முதல் இல்லாமல் பின்னர் இந்த மழை வீழ்ச்சி அதிகரிக்க போகின்ற ஒரு தன்மை. இந்த இரண்டையும் நாங்கள் முழுமையாக பார்த்தால் எங்களுக்கு ஒரு விடயம் இங்கே முக்கியமாக வருகின்றது. அதுதான் நாங்கள் இந்த மீட்டியோலஜிக்கல் ஏஜென்சி என்று சொல்லுகின்றோம். இலங்கையில இருக்கின்ற எங்களுடைய காலநிலை அவதானிப்பு நிலையங்களின் ஊடாக கிடைக்கின்ற தகவல்கள், அவற்றினூடாக மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற செய்திகள், இவற்றை நீங்கள் முழுமையாக பார்த்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கான அல்ல அந்த அந்த நேர கட்டமைப்புக்கான அல்லது மாதம் அல்லது தேதிக்கான அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு இங்கே கிடைப்பதில்லை. சுகமாக பார்க்கலாம், அண்டை நாட்டிலே இந்தியாவிலே இருக்கின்ற இடங்களிலே குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு ஊடாக அந்த காலநிலை மாற்றத்தை துல்லியமாக கணித்து அந்த விவசாயிகளுக்கு அவ்வப்போது தெரிவித்துக் கொள்ளுவார்கள். அதே நேரம் எந்த விதமான பயிற்சிகை விஷயங்களை அவர்கள் கையாள வேண்டும், என்ன மாதிரியான பயிர் இனங்களை தெரிவு செய்ய வேண்டும், எப்படியான பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த வாய்ப்பு அண்டை நாட்டிலே, தமிழ்நாட்டிலே குறிப்பாக பல கிராமங்களிலே அந்த வசதிகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அது துல்லியமான அந்த கணிப்பினூடாக பெறுகின்ற தகவல், கணிப்பினூடாக பெறக்கூடிய செய்தி. இப்பொழுது எங்களுக்கு சற்று மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பிக் டேட்டா என்று சொல்லுகின்ற எங்களுக்கு தேவையான அந்த தகவல்களை பெறுகின்றதற்கான வசதி வாய்ப்புகளை இப்பொழுது அரசாங்கமும் முயற்சி செய்து கொண்டு வருகின்ற காரணத்தினாலே விடயங்களை நான் இன்னொரு இடத்திலே நான் இதை பற்றி பேசுவேன். அந்த விடயங்களை நாங்கள் முழுமையாக ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் சார்ந்த விடயத்தோடு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தால் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் சரியான நேரத்திலே அந்த தகவல்களை முழுமையாக தெரிவித்து அதற்கு மாற்று வழிகள் அல்லது பரிந்துரைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் இதிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த அதிகரித்த வெப்பநிலை என்பது குளோபல் வார்மிங் என்றதோடு இணைந்தது. இது பலராலும் பல இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டு வந்த ஒரு விடயம். ஓசோன் படையினுடைய வீழ்ச்சி, அதனூடாக வந்த அந்த வெப்பநிலை அதிகரிப்பு, பனிப்பாறைகள் உருகுகின்ற விடயங்கள் எல்லாம் முழுமையாக அந்த
விடயத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இவற்றை ஒரு செய்திகளாக கேள்விப்பட்டிருக்கின்றோமே தவிர, கடந்த காலங்களிலே நான் முதல் குறிப்பிட்டது போல அவ்வப்போது இவற்றை அனுபவித்திருக்கிறோம், குறைந்த அளவிலே. ஆனால் எங்களுக்கு இதனாலுடைய தாக்கம் என்பதை மக்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணம். இரண்டாவது, இதற்குரிய அடிப்படை விடயங்களை கொள்கை ரீதியாக வகுத்து அதற்கூடாக பல கமிட்டிஸ், குழுக்களை நியமித்து அரசாங்கம் இதிலே பல விடயங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றது. அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவை முழுமை பெற்றிருக்கின்றதா அல்லது இப்பொழுது மக்களிடையே முழுமையான அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றா என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. நான் கூறலாம் என்றால் 2030ஆம் ஆண்டு அந்த பேண்தகு அபிவிருத்தி இலக்காக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்ற அந்த காலப்பகுதி 2030 கிட்டத்தட்ட குறிப்பிட்ட அனைத்து நாடுகளும் அந்த பேண்தகு அபிவிருத்தி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லி ஒரு 17 இலக்குகள் வைத்து அந்த இலக்குகளுக்குள்ளே முதலாவது, இரண்டாவது இரண்டும் பசி, பஞ்சம், பட்டினி என்பது அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஃபுட் செக்யூரிட்டி என்று சொல்லுகின்ற உணவு பாதுகாப்பு என்பதும் அதில் உள்ளடக்கம். அப்ப இந்த பேண்டக அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு பல நாடுகள் தங்களுடைய பல முயற்சிகளால் முயன்று கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்கு இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் இருக்கின்ற கட்டத்திலே எங்களுடைய நாட்டிலே அதை நாங்கள் எந்த அளவுக்கு எய்தப் போகின்றோம் என்பதும் ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற ஒரு பொருளாதார வீழ்ச்சி, அந்த பொருளாதார வீழ்ச்சியினூடாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்ற கடன் சுமை, அதனூடாக நாங்கள் செய்ய போகின்ற அபிவிருத்தி என்பது எந்த அளவுக்கு முழுமை பெறப்போகின்றது என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயம். ஆக ஒட்டுமொத்தத்திலே இலங்கை என்ற நாட்டினுடைய அந்த விடயங்களை முழுமையாக பார்த்தால் இந்த 2 விடயங்களும் முக்கியமாக இருக்கின்ற பொருளாதார சுமையினூடாக இந்த மக்களை நாங்கள் அபிவிருத்தி நோக்கி முழுமையாக திசை திருப்புவதற்கும், அந்த அபிவிருத்தியை நாங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அறிவித்து அந்த முழுமையான பேண்டகு அபிவிருத்தி என்பது சஸ்டைனபிளா இருக்கணும். அதாவது அது தொடர்ச்சியாக தொடர்ந்து அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விடயம் இலங்கை நாட்டிற்கு எந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே பொருத்தப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கை அடைய போவதில்லை என்பது தெரிகின்றது. ஏன்னா இங்கே இருக்கின்ற பணவீக்கம், எங்களுக்கு இருக்கின்ற நிலைமைகளை முழுமையாக பார்த்தால் அந்த நிலைக்கு நாங்கள் நிச்சயமாக போவதில்லை. அந்த கட்டத்திலே இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் எங்களுக்கு எடுக்க போகின்றது அப்படியான ஒரு பேண்டகு நிலைக்கு நாங்கள் எங்களுடைய விவசாய கட்டமைப்பை அல்லது எங்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் முழுமையாக அதற்கு கொண்டு செல்ல போகின்றோம் என்பது. அப்ப இதிலே 2 விடயம் முக்கியம். ஒன்று வறட்சி என்பது வெப்பநிலை அதிகரிப்பதால் வருகின்ற பயிர்ச்செய்கையில் வருகின்ற சேதம், பயிர்ச்செய்கையில் வருகின்ற தாக்கம். இரண்டாவது, நீரின்மை காரணமாக நிலத்தடி நீரினுடைய அளவு குறைந்து செல்வதால் அங்கே தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு எவ்வளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. இதன் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள், நான் உலகளாவிய ரீதியிலே அதை பார்த்தாலும் எங்களுடைய நாட்டிலும் அதே போன்ற பிரச்சனைகள், வெளிநாடுகளிலே எந்த அளவுக்கு இது உணரப்பட்டிருக்கின்றதோ அதே போன்ற பிரச்சனைகளை இப்பொழுது நாங்கள் முழுமையாக உணர கடப்பட்டிருக்கின்றோம். அதன் மூலமாக ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கின்றது, வெளிநாடுகளிலே எந்த அளவிற்கு இதனை தாக்கு பிடிப்பதற்கான நடைமுறைகளை செய்து கொண்டு வருகின்றார்களோ அது எங்களுடைய நாட்டுக்கு எவ்வளவுக்கு பொருத்தப்பாடதாக இருக்கின்றது. அதன் மூலம் எங்களுடைய மக்களை அறிவு பூர்வமாக மாற்றி அவர்கள் இதை பற்றி முழுமையாக விளங்கிக் கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைக்கு நாங்கள் எவ்வாறு இந்த மக்களை இந்த இயற்கையினுடைய இந்த நிலையிலிருந்து நாங்கள் காப்பாற்றப் போகின்றோம் என்பதும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை நான் அதை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். இது நாங்கள் முதலே குறிப்பிட்டது போல ஒரு எதிர்பார்த்த ஒரு வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக நடக்கப் போவதில்லை. நான் முதலே குறிப்பிட்டது போல ஆங்காங்கே நடந்திருந்தாலும் அதை நாங்கள் உணர தலைப்படவில்லை என்பது முக்கியமான காரணமாக இருந்தாலும் இனி வரப்போகின்ற காலம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போகின்றது என்பது உண்மையான விடயம். இதிலே காலநிலை மாற்றத்தை கூட நாங்கள் இப்பொரு அண்மையான 2-3 வருடங்களுக்கு முன்புதான் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தை இலங்கை உணர்ந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற விவசாயிகள்
விவசாய பெருமக்கள், இங்கே இருக்கின்ற தொழில்துறையாளர்கள் எல்லாரும் அந்த காலநிலை மாற்றத்தை பற்றி பெரிதாக பல நாடுகளிலே பல கருத்தரங்குகளிலே பேசிக் கொண்டாலும் அனுபவ ரீதியாக உணர தலைப்பட்டது நாங்கள் 2-3 வருடங்களுக்கு முதல் இதுதான் காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். இது பெரிய அளவிலே பல இடங்களிலே பேசப்பட்டாலும் மக்கள் மத்தியிலே இது எந்த அளவிற்கு போய் சென்றிருக்கின்றது என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே விவசாயத்திலே 2 போகங்கள் முக்கியமானவை. ஒன்று காலபோகம், மற்றது சிறுபோகம். சிறுபோகம் என்பதை யலா என்று குறிப்பிடுகின்றார்கள். காலபோகத்தை நாங்கள் மகா என்று சொல்லுகின்றோம். இந்த காலபோகம் என்பது எங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜனவரி வரை செல்லும் பெரிய போகம். இதிலே தான் எங்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைப்பது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி அவ்வளவும் அந்த காலபோகத்திலே கிடைக்கும். பின்பு எங்களுக்கு ஜலா என்று சொல்லுகின்ற சிறு போகம் வருகின்றது. நாங்கள் சிறு போகம் அங்கே பிப்ரவரியில் ஆரம்பித்து ஜூலை வரையும் போகும். அந்த சிறு போகத்திலே அநேகமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் நிலத்தடி நீரை முழுமையாக நம்பி செய்கின்ற ஒரு பயிற்சிகை. ஏனென்றால் எங்களுக்கு மழை வீழ்ச்சி என்பது இங்கே குறைவு. நாங்கள் உலர் வலயத்தில் இருக்கின்றவர்கள். இலங்கையிலே 2/3 பகுதி உலர் வலயம். இப்ப இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே 2/3 பகுதி முழுமையாக உலர் வலயத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வடமாகாணம், கிழக்கு மாகாணம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியின் முக்கியமான பகுதி அந்த காலபோகம், மகா என்று சொல்லுகின்ற போகத்திலே கிடைக்கின்றது. சிறு போகத்திலே கூடுதலாக தானிய பயிர்கள், மரக்கறி பயிர்கள் வைப்பார்கள். நெல் வழக்கமாக நாங்கள் இங்கே நீர் குறைவென்ற காரணத்தினாலே நெல் பயிற்சிகள் செய்வதில்லை. ஆனால் நீரேந்த பகுதிகளிலே, அந்த குளங்கள் இருக்கின்ற பகுதிகளிலே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரை வைத்துக் கொண்டு நெற்பயிற்சி செய்கிறார். குறிப்பாக இரணமடு என்ற அந்த நீர் தேக்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நீரை வைத்துக் கொண்டு அந்த நெற்பயிற்சிகை சிறு போகத்திலும் செய்கின்றார்கள். நீர் கிடைக்கின்ற தன்மையை பொறுத்துத்தான் அந்த பயிற்சிகைகள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இது வடமாகாணத்தை பொறுத்தவரை இருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலும் அதே நிலைமைதான். ஏனைய பகுதிகளிலே, தென் பகுதிகளிலே நீங்க பார்க்கலாம் 3 நேரமும் நெற்பயிர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்றால் அங்கே கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சியின் அளவு கூட. அந்த வகையிலே அவர்கள் 3 போகமாக ஜலமகா இடையில ஒரு போகமாக அவர்கள் அந்த பயிற்சியை செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே காலபோகம், சிறுபோகத்தை தவிர இடைப்போகம் ஒன்றும் எங்களுடைய விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அதிலே அநேகமாக மரக்கறிகள், பழப்பயிர்கள் வைப்பார்கள். ஏனென்றால் குறிப்பாக வணக்கத்தலங்கள் அதிகமாக அவர்களுடைய திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற காரணத்தினாலும், கேள்வி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த மரக்கறி பயிர்களை இடைப்போகத்தில் கிடைக்கின்ற நீரை வைத்துக் கொண்டு அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள். இந்த கிடைக்கின்ற நீர் என்பது அநேகமாக நிலத்தடி நீராகத்தான் இருக்கு. அப்ப இங்கே முக்கியமான விடயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி காலபோகத்திலே அதிகமாக கிடைக்கின்றது. அந்த நீரை நாங்கள் முழுமையாக சேகரித்து வைக்கவில்லை என்றால், அந்த நீர் எங்களுக்கு விரயமாக கடலுக்குள் செல்லும் என்றால் அந்த நீரை நாங்கள் அளவாகத்தான் பயன்படுத்த முடியும். இந்த கிடைக்கின்ற நீரை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய நிலத்தடி நீர் ரீசார்ஜ் பண்ணப்படும். அநேகமாக கிணறுகள், அங்கே நீரேந்து பகுதிகளை எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுகின்ற சொல்லுகின்ற திருப்பவும் அந்த நீரின் அளவு நீர்மட்டம் அதிகரிப்பதற்கு இந்த மழை வீழ்ச்சி முழுமையாக உதவி செய்கின்றது. ஆக சிறுபோகத்திலே எங்களுக்கு மழை வீழ்ச்சி வெகுவாக குறைகின்ற காரணத்தினாலே எங்களுக்கு நாங்கள் முழுமையாக வடபகுதியை பொறுத்த வரையிலே நிலத்தடி நீரை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய பயிற்சிகள் செய்யும். அப்ப இதில் ஒரு முக்கியமான விடயத்தை இப்பொழுது கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால், இப்பொழுது வறட்சி, நாங்கள் இப்ப இனி எதிர்பார்க்கக்கூடிய 3-4 மாதங்கள் முழுமையான வறட்சி வரப்போகின்றது. அப்ப இப்பொழுது பயிற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் இனி நிலத்தடி நீரின் அளவு குறைந்து கொண்டு போனால் அவர்களுடைய பயிர்களுக்குரிய நீரை முழுமையாக வழங்க முடியாமல் வந்துவிடும். அந்த பயிற்சிகையிலே இடர் வரப்போகின்றது என்பது உண்மை. இந்த காலபோகத்துக்கும் சிறுபோகத்துக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பகுதியிலே பயிர் செய்யப்படுகின்ற பயிர்கள் இந்த ஆண்டு பயிர் செய்ய முடியாமல் வரப்போகின்ற சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் நீரின் அளவு வெகுவாக குறைந்துவிடும் என்பதால் எங்களுடைய காலபோகத்திலே அவர்கள் கட்டியம் கூறி இருக்கிறார்கள். மழை வீழ்ச்சி வழக்கமாக ஒரு 3-4-5 மாதங்களுக்கு பரவலாக பெய்ய வேண்டிய மழை இந்த முறை குறிப்பிட்ட காலத்திலே அதிகமாக அந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப் போகின்றது என்பதும்,
அந்த மழை வீழ்ச்சியினால் வரப்போகின்ற வெள்ளம் நீர் எங்களால் நீரேந்து பகுதிகளிலே தேக்க முடியாமல் எங்களுடைய நீரேந்து பகுதியில் இருக்கின்ற இடர்பாடு காரணமாகவும் அதனுடைய கொள்ளளவு காரணமாகவும் ஏனைய நீர் நாங்கள் அதை விரயமாக கடலுக்கு செல்ல வேண்டிய சாத்தியக்கூறும் இருக்கு. ஆனால் கடலுக்கு செல்ல வேண்டிய சாத்தியக்கூறு என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அதிகமாக அந்த மழை வந்தால் மழை வீழ்ச்சி வெள்ளமாக மாறும் போது அந்த வெள்ளத்தினால் அடிபடப் போகின்ற பயிர்ச்செய்கை விவசாயிகளினுடைய அந்த நிலபுலன்கள் எல்லாம் இதற்குள்ளே உள்ளடங்குகின்றது. எங்களுக்கு தெரியும் வடிவாக 2004ஆம் ஆண்டு அந்த நிசா புயல் என்று வந்த போது யாழ்ப்பாணத்திலே அநேகமான இடங்கள் நீரினால் மூழ்கப்பட்டிருந்தது. என்றால் எங்களுடைய வடிகால் அமைப்புகள் அந்த நீர் வழிந்தோடுவதற்கு ஏற்ற மாதிரியான அமைப்பிலே இன்னும் இல்லை. அந்த காரணத்தினாலே அங்கங்கே பாதைகள் விரிவுபடுத்தப்பட்டு முழுமையாக தார் காப்பெட் போடப்பட்டிருந்தாலும் வடிகால்களினுடைய அமைப்புகள் சரியாக இல்லாத காரணத்தினாலே இந்த பிரச்சனை இருக்கின்றது. நான் இவ்வளவுத்தையும் நான் இதிலே குறிப்பிட்டது காரணம் என்னவென்றால், காலபோகம் சிறுபோகம் என்கின்ற 2 போகங்களும் எங்களுக்கு முக்கியமான விவசாய செய்கையிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த கால அளவு இதற்குள்ளேதான் அநேகமான பயிர் செய்கை காலபோகத்திலே நெற்பயிர் அநேகமாக பயிரிடுவார்கள். அது மழை வீழ்ச்சியை நம்பிய ரெயின்ஃபெட் பயிராகத்தான் இருக்கும். சிறுபோகத்திலே நாங்கள் ஏனைய பயிர்களை செய்கின்றோம். ஏனைய நெல் தவிர்ந்த ஏனைய பயிர்களை பயிர் செய்வையாக இருக்கும். சரி, சிறுபோகத்திலே நாங்கள் செய்ய போகின்ற விடயம் இப்பொழுது இந்த எல்னினோ என்ற ஒரு தாக்கத்தினாலே, இயற்கை அனர்த்தத்தினாலே எங்களுக்கு இன்னும் அந்த எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மழை வீழ்ச்சி அந்த சிறுபோகத்திலே கிடைக்கும். ஆனால் அது கூட இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதால் அந்த வெப்ப அலை அதிகமாக வரப்போகின்றது என்பதை கட்டியங்கூறி இருக்கிறார்கள். அந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது தாவரங்களிலே ஆவுயிர்ப்பை அதிகரிக்க போகின்றது. தாவரம் அந்த வெப்ப அலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்க போகின்ற நிலையிலே நிலத்தடி நீர் அந்த வறட்சியினால் நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டு போகும்போது வேர் தொகுதியும் அந்த தாவரத்திற்கு எந்த விதத்திலும் அது உதவியாக இருக்க போவதில்லை. அப்ப நீர் இறைப்பது, அதாவது நாங்கள் நீர் பாய்ச்சுவது என்பதும் எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயமாக வரும். ஏனென்றால் எங்களுடைய நிலத்தடி நீரின் அளவு வெகுவாக குறைய போகும். அப்ப இந்த கால பகுதியிலே பயிர் செய்ய போகின்ற அநேகமாக மரக்கறி பயிர்கள், ஏனைய தானிய பயிர்கள் பயிர் செய்கின்றவர்கள் இந்த கால பகுதியிலே பாரி ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்பொழுது ஆரம்பித்திருந்த பயிற்சிகள் கூட தொடர்ச்சியாக முன்னெடுக்கக்கூடிய நிலைமை வராது என்பதும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப எங்களுக்கு நீரேந்து பகுதிகளிலே தண்ணீரின் அளவு குறைய போகின்றது. தாவர பயிர்கள் அநேகமான பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற அந்த பயிர்கள் அனைத்துமே குறிப்பிட்ட ஒரு நிலை, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், அந்த இடர்பாட்டுக்குள்ளே அகப்பட போகின்றன. இதனால் எங்களுடைய விளைச்சல் குறையட போகின்றது. முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய நெல் மற்றும் மரக்கறி பயிர்களுடைய ஏனைய தானிய பயிர்களுடைய விளைச்சல் வெகுவாக குறைய போகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த விளைச்சலினுடைய காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை பார்த்தீங்கன்னா நெற்பயிர் செய்கிற ஆட்டக்காரி என்று நெல் இனம்தான் இப்பொழுது அது முழுமையாக பல இடங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. நெற்தானியங்கள் காய வைக்கப்பட்டு அவற்றை மக்கள் முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். என்ன உணவென்றாலும் அந்த நெல்லைத்தான் பயன்படுத்துகின்றார். இப்பொழுது எங்களுக்கு இங்கு இல்லாமல் இனி தென்பகுதியிலிருந்து வர வேண்டிய ஒரு தேவை வரும். தென்பகுதியிலே அதற்கான உற்பத்தி இல்லை என்றால் நாங்கள் வெளிநாடுகளிலே இருந்து நெல்லை கூட அரிசியை கூட இறக்க வேண்டிய ஒரு நிலைமை தோன்றலாம். ஆனால் வெளிநாடுகளிலே அதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தால் எங்களுடைய பொருளாதார நிலைமையை வைத்துக்கொண்டு எந்த அளவிற்கு இது சாத்தியப்பட போகிறது என்பதையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். எங்களுடைய உற்பத்தி நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்காவது இருந்தால் குறிப்பாக அந்த பொருளாதார வீழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கத்திலிருந்து நாங்கள் மீளக்கூடிய இருக்கும். அந்தந்த விவசாயிகள் அவர்களுடைய குடும்பங்கள் தனி மனிதனாக இருக்கிறவர்கள், குடும்பமாக இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை செலவு, அவர்களுடைய வருமானம், விவசாயத்தையே நம்பி இருக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இந்த நிலைமை ஏற்படுத்த போகின்றது என்பதை நாங்கள் இதிலே பார்க்கலாம். காலபோகத்திலே நான் குறிப்பிட்டது போல வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால், அதுவும் குறிப்பாக வடமாகாணம் கிழக்கு மாகாணத்திலே இந்த வெள்ள அனர்த்தம் நடைபெறப் போகின்ற ஒரு காரணத்தினாலே
எங்களுக்கு அதிலே வரப்போகின்ற நெற்பயிற்சிகை முழுமையாக எங்களுக்கு பாதிக்கப்பட போகின்றது. அப்ப 2 போகங்களிலும் வேறு வேறு விளைவுகள், ஆனால் எங்களுக்கு கடைசியாக விளைச்சல் பாதிக்கப்பட போகின்றது என்பது ஒரு முக்கியமான காரணம். அப்ப இங்கே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மழை வீழ்ச்சி எப்பொழுது ஆரம்பிக்க போகின்றது? அந்த ஆரம்பிக்க போறதுக்கு முன்பு நாங்கள் காலத்தை பயிர் செய் என்று சொல்லுகின்றோம். முதல் பயிர் விதை எறிபவர்கள், நாங்கள் இங்கே மழையை நம்பி இருப்பவர்கள் விதை எறிவதுதான் வழக்கம். அநேகமாக நீரேந்து பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய நீர் என்றால் அங்கே நாற்றுக்களை நடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்களுக்கு மழை வீழ்ச்சியை முழுமையாக நாங்கள் நம்பி இருப்பதால் விதை மூலமாக விதை எறிந்துதான் அந்த பயிரை உற்பத்தி செய்ய வேண்டும். அதை எப்பொழுது ஆரம்பிப்பது என்பதை முழுமையாக கட்டியம் கூற முடியவில்லை. எப்பொழுது மழை வீழ்ச்சி அதிகரிக்க போகின்றது? இப்பொழுது நெற்பயிர் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். இது இது வழக்கமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். அப்ப நெல் பயிர் வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள மழை வீழ்ச்சி வந்தால் அந்த நெல்லை காப்பாற்ற முடியும் என்ற நெல் மேல வளர்ந்து போயிடும். ஆனால் ஆரம்பத்திலேயே மழை வீழ்ச்சி அதிகரித்து வந்தால் அந்த அவ்வளவு விதைகளும் நட்டம். பின்பு அறுவடை செய்கின்ற போது மழை வீழ்ச்சி அதிகமாக இருந்து வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்தால் அறுவடை செய்வதும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பூநகரி பிரதேசத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மழை அதிகரித்து வெள்ளத்திற்குள்ளே அந்த நெல் அவ்வளவத்தையும் வெட்டி கொண்டு அந்த காப்பட் ரோட்டிலே கரையோரம் அந்த பாதை முழுக்க நீங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்திருந்தால் பார்க்கலாம், முழுக்க நெல் அந்த காப்பட் ரோட்டிலே வைத்து வெயிலே காய வைத்திருப்பார்கள். அதிலே அரைவாசி அவர்கள் காய வைத்தது நல்ல விதைகளாக வரும், நல்ல நெல்லா வரும். ஏனையவை பாதிக்கப்பட்டவையாக இருக்கும். அது அந்த நெல்லை உணவாக கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஞ்ஞான ரீதியான விடயமும் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காப்பெட் தாரிலே இருக்கின்ற வேதியியல் பொருட்கள் அந்த நெல்லுக்குள்ளே செறிவடைந்திருப்பதால் அவை உணவுக்கு ஒரு நல்ல விடயமாக இல்லை என்பதும் ஒன்று. அப்ப அந்த அவ்வளவு விவசாயிகளும் பூநகரி, பரந்தன், இங்கே யாழ்ப்பாணம் என்று பார்த்தீர்கள் அவ்வளவு விவசாயிகளும் தங்களுடைய நெல்லை இப்படியான ஒரு அனர்த்தம் வரும்போது கொண்டு வந்து அறுவடை செய்யக்கூடிய நெல்லை கூட கொண்டு வந்து காய வைத்து எடுப்பதற்கான வசதிகள் அவர்களுக்கு இல்லை. அவர்களாக காப்பட் ரோட் ஒன்றைத்தான் அதிலே நம்பி இருக்க வேண்டி இருக்கின்றன. அதன் விளைவுகள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்ப காலபோகத்திலையும் சிறுபோகத்திலும் வேறான விளைவுகள் முழுமையாக அழிவு சார்ந்த விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த அளவிற்கு மக்களை அல்லது விவசாயிகளை இதிலே காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு குறுகிய கால விடயம் அல்ல. இது ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு விடயம். ஆனா இது அரசாங்க ரீதியிலே முதலே கணித்திருக்கிறார்கள். இப்படியான விளைவுகள் எங்களுக்கு இயற்கை அனர்த்தங்கள் நடந்தால் என்ன செய்வது என்பதற்கான பல குழுக்கள் பல இடங்களிலே இதை பற்றி விவாதித்து அதற்கான செயல் திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சஸ்டைனபிள், நான் முதலே சொன்னேன், பேண்தகு அபிவிருத்திக்கான இலக்குகளிலே இவை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளடக்கப்பட்டு அதற்கான விடயங்களும் அந்தந்த அரசு அதிபர் ஊடாக அநேகமாக அந்த நாங்கள் அக்ரேரியன் சர்வீஸ் என்று சொல்லுவோம், கமநல சேவை நலங்கள் ஊடாக சிலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆனால் சில இடங்களிலே அந்த நீரேந்து பகுதிகளிலே தூர்வாரப்பட்டு அவை திருத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட இடங்களிலே அந்த வழிகான்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் முழுமையான இப்படி ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு அனர்த்தம் வரும்போது எங்களுடைய தேசம் இதனை முழுமையாக கையாள முடியுமா என்பது ஒரு கேள்வி. அப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னா நெல்லிலே ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. நான் உங்களுக்கு முதலே சொல்லிவிட்டேன், எங்களுடைய பயிர் செய்கையிலே வரப்போகின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அது எங்களுக்கு மழை வீழ்ச்சியால் வருகின்ற வெள்ளம், அதை விட அது வரப்போகின்ற நேரம், அதுதான் அங்கே முக்கியமானது. எப்பொழுது இந்த மழை வீழ்ச்சி வரப்போகின்றது, அதற்கு முதல் இந்த விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடலாமா, விதைக்கலாமா என்பதை, ஒருக்கா விதைச்சால் அவருடைய விதனில் அவ்வளவுமே அவருக்கு அழிவென்றால் அவர் பொருளாதார நட்டத்துக்குள்ளே வருகின்றார். விவசாயிகளை அதற்கு மேலே நஷ்டப்பட வைக்க முடியாது. அறுவடையிலும் அவர்கள் இழக்கின்றார்கள் என்றால் அது இன்னொரு பிரச்சனையாக அவர்களுக்கு வரும். அடுத்த போகத்துக்குரிய நெல் கூட, அவருக்குரிய அந்த ஆதாயம் கூட அவருக்கு கிடைக்காமல் போயிடும். இதைவிட பிளான்டேஷன் குராப்ஸ் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேயிலையிலே, தென்னையிலே, ரப்பரிலே போன்ற அந்த மரங்கள் சார்ந்த அல்லது பன்னாட்டு எங்களுக்கு அதிலே வருகின்ற வருமானம் தான் எங்களுக்கு முக்கியமானது. குறிப்பாக தென்னையிலே ஒரு பிரச்சனை வரும். வறட்சி அதிகரிக்கின்ற காரணத்தினாலே
நாங்கள் வடிவாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எங்களுடைய வடமாகாணத்திலே நீங்கள் பாருங்கள், அந்த கிட்டத்தட்ட கொடிகாமத்தில் இருந்து ஜக்கச்சி தாண்டி போகும் வரைக்கும் இருக்கின்ற கரையோர பகுதி முழுக்க நாங்கள் பனையை இருந்த பனையை பிடுங்கி விட்டு பெக்கோ கொண்டு பிடுங்கி விட்டு தென்னை மரத்தை நட்டு வைத்திருக்கின்றோம். நாங்கள் அவ்வளவு மூலசாலிகள். எங்களுடைய வரப்பிரசாதம் வடமாகாணத்துக்கு ஒரு பனை, அது எவ்வளவு இடத்திலே அதை சொன்னாலும் கூட பனைக்கு ஒரு அபிவிருத்தி சபை, அதுக்கு ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கின்றது இலங்கையிலே, அது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. ஆனால் பனையினுடைய பயன்பாடு, பனையினுடைய முழு பயனையும் பெறக்கூடிய வகையிலே எந்த விதமான முழுமையான ஒரு வெளிநாட்டு சந்தைக்கு பனை பொருட்களை கொண்டு போகக்கூடிய வகைக்கு இன்னும் அது மாற்றம் அடையவில்லை. பனை இப்படியான வறட்சி, இப்படியான மழை வீழ்ச்சி, புயல், அந்த அந்த கடந்த காலங்களிலே வந்த பேரழிவுகளுக்குள்ளாக தாக்கம் எந்த விதத்திலும் தாக்கப்படாமல் உயர்ந்து நிற்கின்ற ஒரு விருட்சம். அது நீங்கள் சுனாமியாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு நீர் குறைந்தாக இருந்தாலும் சரி, நிலத்தடி நீர் குறைந்தாக இருந்தாலும் சரி, பனை பாதிக்கப்பட்டதில்லை. பனையை நாங்கள் பெரிதாக பராமரிப்பதும் இல்லை. ஆனால் அவ்வளவு பனை மரத்தையும் நாங்கள் எடுத்துவிட்டு ஒரே குடும்ப தாவரங்கள் அதை எடுத்துவிட்டு தென்னையை நாங்கள் நட்டு வைத்திருக்கின்றோம். வெப்பநிலை இவ்வாறு அதிகரித்து, வெப்பநிலை அதிகரிக்கும் போது 2 பிரச்சனை வருகின்றது. ஒன்று, நீரின் அளவு, நிலத்தடி நீரின் அளவு குறையும் போது தென்னையுடைய வேர்கள் அந்த நீரின் அளவுக்கு வளர முடியாதவை. அதனால் தென்னை இறந்து போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பதால பீடை பிரச்சனைகள் அதிகரிக்க போகின்றது. குறிப்பாக சிற்றுண்ணி, இந்த வெள்ளை சாறு உறிஞ்சுகின்ற பூச்சிகளின் அளவு அதிகரிக்க போகின்றது. அண்மையிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த தென்னையிலே அநேகமான இளநீர் தென்னைகளிலே இந்த வெள்ளை என்பதுடைய தாக்கம் அதிகரிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பீடை, ஹவாய் நாட்டிலிருந்து குறிப்பிடுகிறார்கள், வந்த பீடை இங்கே சுவாத்தியம் ஏற்றதாக இருந்ததால் அந்த பீடையினுடைய தாக்கம் அதிகரித்து ஒரு நிலையிலே ஒரு வீட்டை பார்க்கும் போது கருப்பாக, கிட்டத்தட்ட அதில் இருக்கின்ற சுரப்பு, ஒரு தேன் மாதிரியான சுரப்பொன்றை சுரக்கின்றது. அதிலே ஒரு பூஞ்சனம் வளர்கின்றது, கருத்த பூஞ்சனம் ஒன்று. வீட்டு தோட்டத்தை பார்த்தா கூட கருப்பாக இருக்கின்றது. அதற்குள்ளே மக்கள் வாழுகின்ற நிலைமையை யோசித்து பாருங்கள். பூஞ்சனத்தினுடைய அவ்வளவு விதைகளும் அதுக்குள்ளே இருக்கின்றது. அப்ப இப்படியான ஒரு பீடை, சாறு உறிஞ்சுகின்ற பீடைகள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாவரம் தடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த தென்னை மரத்தினால் முழுமையாக அந்த இயற்கை அந்த வெப்பநிலைக்கு தாக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட அது ஒரு நோய்வாய்ப்படுகின்ற நிலை வரும்போது இந்த பீடைகளின் தன்மை வெகுவாக அதிகரித்து அந்த பீடை பிரச்சனையும் அதிகரிக்க போகின்றது. அது ஒரு கடந்த வருடத்திலே இதை பற்றி நாங்கள் வடிவாக பார்த்து நிறைய ஆய்வுகள் செய்திருக்கின்றோம். இந்த பீடை பிரச்சனை மீண்டும் அதிகரிக்க போகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இது தென்னை வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற ஒரு காரணம். இரண்டாவது, பூச்சி விடைகளால் பாதிக்கப்படுகின்ற ஒரு காரணமும் இருக்கு. இப்ப இதற்கு நாங்கள் தென்னைக்கு மருந்தடிக்க முடியாது. அப்படி மருந்தடிக்க வெளிக்கிட்டவை. ஆனால் கடைசியா அது அந்த மக்களுக்கு, அந்த சூழலுக்கு சல்பர் அடித்ததான் முடிஞ்சதே தவிர தென்னையில இருக்கின்ற பீடை சாகவில்லை. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக தேயிலையிலே உணரப்படுத்துகின்றது. நீரினுடைய அளவு, நிலத்தடி அங்கே அளவு குறையும் போது, மழை வீழ்ச்சி குறையும் போது தேயிலை பயிற்சிகளை பிரச்சனை வரப்போகின்றது. வெப்பநிலை அதிகரிப்பதால தேயிலை இலையிலே பாதிப்பு ஏற்பட போகின்றது. அந்த இலையிலே ஏற்பட போகின்ற பாதிப்பு அந்த குவாலிட்டி, தரத்தை இலங்கை ஒரு குறிப்பிட்ட தரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு. அப்ப தேயிலை இலையிலே வருகின்ற அந்த தேயிலைக்கு தரம் குறைவான ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்க போகும். ஏற்றுமதி பயிரிலே இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்க போகும். சரி, விவசாயிகள் இந்த பக்கத்திலே பார்த்தவென்றால் ஓரளவுக்கு இந்த மழை வீழ்ச்சியினால் வரப்போகின்ற அந்த வெள்ள அனர்த்தம், அவர்கள் இந்த இருக்கின்ற நீரேந்து பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய நீரை வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெகுவாக குறைவதால் அவர்களுடைய விவசாய கிணறுகள் மற்றது நீர் பாய்ச்சுகின்ற இடங்களிலே குறைந்த அளவு நீர் கிடைக்க போகின்ற ஒரு நிலைமை. மற்றது ஹைட்ரோ பவர் என்பதை முதலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு சக்தி அங்கேயிருந்தும் வருகின்றது, அதிலே ஒரு பாரிய விழுக்காடு வரும். அப்ப எங்களுக்கு மின்சாரம் வரவில்லை என்றால், அதுவும் இந்த ஹைட்ரோ பவருக்குள்ளார வருகின்ற மின்சாரம் வரவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய விழுக்காடு ஒன்று இருக்கும். என்றால் அதற்குரிய மாற்று வழியை நாங்கள் வடமாகாணத்திலே இருந்து நாங்கள் அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை. எங்களுக்கு வடமாகாணத்திலே 8-9 மணித்தியாலங்கள் எங்களுக்கு சூரிய சக்தி கிடைக்கின்றது. சூரிய சக்தியை பயன்படுத்தி எங்களுக்கு அந்த தேவையான மின்சக்தி வலுவை
பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆங்காங்கே சில விடயங்கள் நடந்திருக்கின்றன. எங்களுடைய விவசாய விடத்திலும் புளோட்டின் சோலார் பேனலும் வைத்திருக்கின்றோம் நோர்வேயிலிருந்து கொண்டு வந்து. ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் இப்படியான ஒரு சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சக்தியை பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு இன்னும் இங்கே இல்லை. இதை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி குறிப்பிட்டோம். ஒரு சாதாரண ஒரு குடும்பம், 4 பேர் கொண்ட குடும்பம் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி பெறக்கூடிய மின்வலுவை எங்களுக்கு அவ்வளவு மின்சக்தி இருந்தும் அதை நாங்கள் ரினியூவபிள் ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம், இருந்தும் நாங்கள் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது. காற்றாடியை வைத்துக்கொண்டு சில இடங்களிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை முழுமையாக வைப்பதற்கு விவசாயிகள் மக்களிடையே சற்று எதிர்ப்புகளும் ஆரம்பித்திருக்கின்றன. என்றால் அது அந்த காற்று சுழற்சியை ஏற்படுத்துகின்ற காரணத்தினாலே விவசாயத்திலே அதனுடைய தாக்கம் இருக்கின்றது என்பதை விஞ்ஞானபூர்வமாக தெரிவித்ததால் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு விவசாயிகள் மட்டத்திலே அவர்களுடைய பொருளாதாரத்தன்மை, அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்களுடைய ஆதாயம், இவை அனைத்தும் இதுக்குள்ளே உள்ளடங்கப்பட்டு இருக்கின்றன. நான் இதிலே சாரியா குறிப்பிட்டிருந்தேன். எல்னினோவை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். லானினா என்ற இன்னொரு விடயமும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரதீபராஜா அதிலே சற்று உங்களுடன் கலந்துரையாடும் போது குறிப்பிட்டிருப்பார். குளிர் தன்மை கூட எங்களுக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. வெப்பநிலை வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எல்னினோ என்பது வெப்பநிலை அதிகரிப்பை சுட்டி காட்டுகின்றது. இங்கே லானினா என்பது குளிர்தன்மையை காட்டக்கூடிய, வெப்பநிலை வெகுவாக குறைகின்ற தன்மையையும் காட்டுகின்றது. நாங்கள் எங்களுடைய பிரதேசம் நிச்சயமாக உலர் பிரதேசம், அதாவது நாங்கள் உவர் வலயம் என்று சொல்லுகின்றோம். உலர் வலயத்திலே வெப்பநிலை அதிகரிப்பை நான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு வெப்பநிலை குறையும் போது வரப்போகின்ற பிரச்சனைகளும் இதற்குள்ளே உள்வாங்கப்பட போகின்றது. அதனால் வரப்போகின்ற விளைவுகளையும் எந்த அளவுக்கு நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம், எந்த அளவுக்கு அதிலே நாங்கள் மக்களுக்கு உதவி செய்ய போகின்றோம் என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆக எங்களுக்கு வரப்போகின்ற வெப்பநிலை அதிகரிப்பு, அதை விட அந்த ஹீட் வேவ்ஸ் என்பது ஒரு முக்கியமான காரணம். இது தாவரங்களிலே, குறிப்பாக விவசாயத்தை பொறுத்தவரையிலே தாவரங்களிலே நாங்கள் பூண்டுகளாக இருந்தாலும் சரி, செடிகளாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, அவரிலே நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. கீழே இருந்து தங்களுக்கு தேவையான நீரை அந்த உறிஞ்ச முடியாத நிலை வரும்போது அந்த தாவரங்களை, பயிர்களை, மரங்களை இழக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும். இது சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கிற நாடுகள், இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேசியாவில இந்த பிரச்சனைகள் வழக்கமான வெப்பநிலையை விட அதிகமாக இது காட்டப்போகிறது. எங்களுக்கு இப்பவே தெரியுது, பாதையில போகும்போதே கை எரிகின்றது, கால் எரிகின்றது. அதை இப்பொழுது மக்கள் உணர்கிறார்கள். முந்தி இப்படி இருக்கவில்லை. வெப்பநிலை என்னவாக கூடி இருந்தாலும் எங்களுக்கு ஈரப்பதனம் இருந்த காரணத்தினாலே எங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இப்பொழுது பாதையிலே பயணிக்கும் போது, சற்று மத்தியான வேளையிலே பயணிக்கும் போது எல்லோரும் உணர்கிறார்கள், கை எரிகின்றது, முழுமையாக கால் எரிகின்றது. அப்ப மக்களே உணரத் தொடங்கி விட்டார்கள். இப்படியான பாதிப்பு எங்களுக்குள்ளே வரத் தொடங்கி விட்டது என்பது. இப்ப எங்களுக்கு எதை நாங்கள் வைத்துக் கொண்டு இதை பேச போகின்றோம்? எங்களுடைய காலநிலை மாற்றத்திலே வைத்துக்கொண்டு, எங்களுக்கு இருக்கின்ற பூகங்களை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் இதை அணுகப் போகின்றோம் என்பதுதான் இதிலே கேள்வி. அப்ப இதுல ஒன்று நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வட பிராந்தியத்தை பொறுத்தவரை ட்ரை ஜோன் என்று சொல்லலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைவான மழை வீழ்ச்சி, அதால எங்களுக்கு வரப்போகின்ற பயிர்களின் நஷ்டம், பயிர்களை இழக்கப் போகின்ற தன்மை, மலை நாடுகளிலே வரப்போகின்ற அந்த ஸ்கோச்சிங் என்றது, இலைகள் கருகுவது அல்லது இலைகளிலே அந்த ஆவியுறுப்பை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதிலே வருகின்ற மாற்றம், இவை அனைத்துமே எங்களுடைய விளைச்சலை முழுமையாக பாதிக்கப்பட போகின்றது என்பது உண்மை. இதே போல நான் குறிப்பிட்டது போல காலபோகத்திலும் இந்த பிரச்சனை வரப்போகின்றது, அதிகரித்த மழையினால் வரப்போகின்ற விடயங்கள். அப்ப இதுல எங்களுக்கு முக்கியமான விடயம் என்னென்னா, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்களுடைய கட்டமைப்புகள் எந்த அளவிற்கு தாக்குப்பிடிக்க போகின்றன, அவற்றின் மூலமாக எந்த அளவுக்கு நாங்கள் இந்த அழிவுகளிலிருந்து தப்ப போகின்றோம் என்பது ஒரு கேள்வி. இதை விட எங்களுடைய கால்நடை, மற்றது மீன்பிடி, மீன் வளங்கள், இதை பொறுத்தவரையிலே பார்த்தீங்கன்னா கால்நடைகளிலே கட்டாக்காலியாக அல்லது தரிசு நிலங்களிலே விட்டு வளர்க்கின்ற கால்நடைகளிலே நிச்சயமாக இந்த பிரச்சனை வரும். வெப்பத்தினால் வருகின்ற பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பால் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோழி வளர்ப்பிலே ஈடுபடும், அதான் அநேகமான குடும்பங்களிலே புரதச்சத்துக்கும் அல்லது அவர்களுடைய வருமானத்துக்குமான ஒரு முக்கியமான, வாழ்வியலிலே முக்கியமான ஒரு வருமானமாக இந்த கோழி வளர்ப்பு குடும்ப வீட்டு தோட்டங்களிலே அல்லது அந்த மனைகளிலே கொடுக்கப்பட்டது. அதிலேயே பெரிய பாதிப்பை கொண்டு வரப் போகின்றது என்பதையும்
குறிப்பிட்டிருக்கிறார்கள். மீன்பிடி எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அந்த வெப்பநிலை அதிகரிப்பு, கடல் அந்த கடலினுடைய அந்த சர்ஃபேஸ், அதுல இருக்கின்ற வெப்பநிலை மாற்றம் எங்களுடைய வளத்துக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்ற சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு உண்மையாக பெட்ராக்ஸ் எங்களுக்கு சுத்தவரை இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே மீன் குஞ்சுகள் பொரிக்கும் இடமாகவும் மீன் குஞ்சுகள் அதிகரிக்கும் இடமாக இருப்பதால் தான் இந்தியாவில் இருந்து அநேகமாக அந்த மீனவர்கள் இந்த பக்கம் வந்து அந்த மீனை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மீனினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது. இந்த பவளப்பாறைகளிலேயும் நிச்சயமாக அந்த மாற்றம் வரப்போகின்றது. அதனால் எங்களுடைய மீன்பிடி சார்ந்த அந்த தொழில்துறைக்குள்ளேயும் இந்த பிரச்சனை உள்வாங்கப்பட போகின்றது என்பதையும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். சரி, என்ன செய்ய போகின்றோம் என்பதைத்தான் நான் சற்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது அரச மட்டத்திலே, ஆளுநர்கள் மட்டத்திலே இருந்து பல விடயங்கள் பல குழுக்களாக பல இடங்களிலே கையாளப்பட்டு இதற்கான கருத்தரங்கள் எல்லாம் பல இடங்களிலே வைக்கப்பட்டு தனியாக முன்பு இதற்கு தனியான ஒரு மினிஸ்ட்ரி கூட இருந்தது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கூட இருந்தது. இதிலே பல விடயங்கள் ஆராயப்பட்டு குறிப்பிட்டு அந்த இலக்குகள் செய்வதற்காக அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசு அதிபர் அந்த பிரதேச செயலர் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது எந்த அளவிற்கு முழுமையாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது அல்லது அந்த சஸ்டைனபிள் என்று சொல்லுகின்ற நிலை எந்த அளவுக்கு எழுதியிருக்கின்றது என்பது இன்னும் அது சரியாக அளவிடப்படவில்லை என்றே சொல்லலாம். அப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட விடயம் சொன்னார்கள், ஓட்லேட்டா தொடர்ச்சியாக நீர்ப்பாய்ச்சுதல் இல்லாமல் இடம் விட்டு நிலை விட்டு இந்த நீர்ப்பாய்ச்சுதலை செய்யலாம் என்ற நிலை ஒன்று அங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. நுண் நீர்ப்பாசன முறைகள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே போர் நடந்து முடிந்த காலத்துக்கு பின்பு இங்கே வந்த வெளிநாட்டு பன்னாட்டு உதவி நிறுவனங்கள், எங்களுடைய உள்நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நுண்ணீர் பாசனத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு மக்களுக்கு நிறைய ஆலோசனைகள், பயிற்சி வகுப்புகள், அதற்குரிய உபகரணங்கள் கூட இலவசமாக கொடுத்திருந்தார்கள். ஆனால் இது எந்த அளவிற்கு முழுமையாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது பயன்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இப்பொழுது சில எங்கள் உள்ளூர் தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் சேர்ந்து இதனை இன்னும் ஒரு விசாலமாக இதை செய்து கொண்டு போகின்றார்கள். பயிர்களுக்கு, குறிப்பாக மரக்கறி பயிர்களுக்கு இந்த நுண்ணீர் பாசனத்தை செய்வதால் நீரை மீதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதனாலே அந்த பயிர்களிலிருந்து நீரை இழக்கின்ற வாய்ப்பையும் நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்பது. இந்த பெத்மா கல்டிவேஷன் என்பது சிங்கள, அதாவது தென்பகுதியிலே இதனை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். வடபகுதியிலே இதனுடைய பயன்பாடு குறைவாக இருக்கின்றது. அங்கே தென்பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இப்படியான நீர் நிலைமை குறைவாக இருக்கின்ற போது, நீர் கிடைக்கின்ற தன்மை குறைவாக இருக்கும் போது முழுமையான நிலங்களிலேயும் அந்த பயிற்சிகை செய்யாமல் அந்த நீர்நிலைக்கு கிட்ட உள்ள நிலங்களை அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்து அந்தந்த இடங்களிலே அவர்களும் பயிர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினாலே அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் அந்தந்த நேரத்திலே வரக்கூடியதான ஒரு முறையான பயிற்சிகை முறையை சொல்லியிருக்கிறார்கள். இதை விட வயது குறைந்த பயிரினங்களை பயிரிட சொல்லியிருக்கிறார்கள். அதிலே நெல்லினங்களை குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நீரினுடைய தேவையை குறைவாக பயன்படுத்துவதற்காக. இதுக்கு நிறைய ஆய்வுகள் இருந்து அதற்குரிய இனங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு அந்த இனங்களை பயிர் செய்ய விருப்பம் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆட்டக்காரி, நான் முதலே சொன்னேன், ஆட்டக்காரி என்பது விவசாய திணைக்களம் பரிந்துரைக்காத ஒரு நெல்லினம். ஆனால் அதுதான் முழுமையாக எல்லோரும் பயன்படுத்துகின்ற காரணத்தினாலே என்னதான் அவர்களுக்கு அனுசரணை அல்லது அறிவுரை வழங்கினாலும் அந்த வர்க்கத்தில் இருந்து அவர்கள் மாறுபடுவதற்கு விருப்பப்படுகின்றார்கள் இல்லை. அது ஒரு வடமாகாணத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பிட்ட மக்கள் எங்களுடைய பாரம்பரிய இனங்களை உற்பத்தி செய்தாலும், மொட்டக்கற்பன், முருங்கன் போன்றவற்றை உற்பத்தி செய்தாலும் பாரிய அளவிலே குறிப்பிட்ட இனங்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கின்றன. அப்ப வயது குறைந்த இனங்களை பயிர்தான் நாங்கள் ஒன்று இந்த வருகின்ற அந்த வெள்ள அனர்த்தத்துக்குள்ளிருந்து தப்பலாம், இரண்டாவது எங்களுக்கு தேவையான நீரின் அளவையும் குறைத்துக் கொள்ளலாம். இதை விட நெல்லை தவிர ஏனைய பயிர்களை பயிர் செய்வதற்கு முக்கியமான காரணம், அதுவும் ஒரு முக்கியமான பரிந்துரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ற எங்களுடைய புரதத்தின் தேவை அதிகம். எங்களுடைய அவரை பயிர்களை நாங்கள் பொதுவாக உணவாக பயன்படுத்துகின்ற அளவு குறைவு. குறிப்பாக கவுப்பி, உளுந்து, பயறு போன்றவை இதிலே எள்ளும் உள்ளடங்குகின்றது. அப்ப இவை அனைத்தையும் நாங்கள் உணவாக பயன்படுத்துவோம். இதுல ஃபுட் செக்யூரிட்டி மட்டுமல்ல, உணவு பாதுகாப்பு மட்டுமில்லை, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியும் இதுல முக்கியமானது. அதாவது எங்களுடைய ஊட்டச்சத்து என்பதும் முக்கியமான ஒரு காரணம். பலருக்கு இப்பொழுது அனீமியா, நீங்கள்
பலருடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமியா என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் தனக்கு சராசரியாக தேவையான முழுமையான ஊட்டச்சத்தையும் அதற்கு தேவையான முழுமையான உணவையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது இதிலே முக்கியமான காரணம். அப்ப இங்கே ஃபுட் செக்யூரிட்டி என்றது மட்டுமல்ல, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியும் முக்கியமான. ஆனா எங்கள்கிட்ட இருக்கின்றது, அவரை பயிர்கள் இருக்கின்றன, சிறுதானியங்கள் இருக்கின்றன. எங்களது உணவாக அதனை பயன்படுத்தும் போது நாங்கள் அதனை முழுமையாக எங்களுக்கு தேவையான உணவை அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வகைகளும் அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றன. எங்களுடைய தேச ரீதியான பல கிழக்கிழந்த குழுக்கள் நான் முதலில் நடைபெற்று என்று சொன்னேன். இது பயிர் பாதுகாப்பு, பயிருடைய சுகாதாரம் போன்றவை அல்லது சந்தைப்படுத்தல் சார்ந்த பல விடயங்கள் அதிலே ஆராயப்பட்டு பல விடயங்கள் அங்கே நடைமுறைப்படுத்துவதாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சிலவற்றை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே மக்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இல்லாத காரணத்தினாலும் அதனை நடைமுறைப்படுத்தும் போது வருகின்ற சிக்கல்களாலும் பல தடைபட்டு இருக்கின்றது என்பதும் உண்மைதான். இதிலே நாங்கள் இந்த மொபைல் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்பது அநேகமான விவசாயிகள் பரிந்துரைத்த ஒன்று விடயம். அந்த கடந்த காலத்திலே நடந்த இயற்கை அனர்த்தங்களின் போது, குறிப்பாக சுனாமி போன்றவை அல்லது இந்த நாங்கள் வந்த கோவிட் வந்த காலத்திலே இந்த மொபைல் தொழில்நுட்பம் என்பது முழுமையாக பயன்படுத்தப்படும். சந்தைப்படுத்தலில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நேரத்திலே இந்த மொபைல் தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட முழுமையாக பயன்படுத்தப்படும். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே இந்த மொபைல் தொழில்நுட்பம் அதி உயர் பாவனையிலே இருக்கின்றது. விவசாயிகள் அதனை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள். அதனால் அவர்கள் உற்பத்தி செய்வதற்குரிய தகவல்கள், பயிர் செய்யக்கூடிய தகவல்கள், சந்தைப்படுத்தக்கூடிய தகவல்கள், அந்த சந்தைப்படுத்திய பொருளை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்துக்குரிய வசதிகள் அனைத்துமே அந்த மொபைல் தொழில்நுட்பம் மூலமாக, தொலைபேசி தொழில்நுட்பத்தினூடாக முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கு பல ஆய்வுகள் நடந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில நிறுவனங்கள் இதனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இன்னும் சந்தை கட்டமைப்புகளே இது முழுமையாக இன்னும் வரவில்லை. இது இப்போது இனி வரப்போகின்ற காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக வந்திருக்கின்றது. இன்னொரு கோவிட் வரும்போது நிச்சயமாக இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கு. அநேகமான மக்கள் இந்த பாவனையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே 2 தொலைபேசிகள் இருக்கின்றன. ஒரு ஆண்ட்ராய்டு போன் அல்லது நார்மல் போன் என்று சொல்லி நாங்கள் செய்த ஆய்விலே ஒரு வீட்டிலே 2 தொலைபேசிகள் இருக்கின்றன. அதனூடாக இந்த செய்திகளை பரிமாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. ஆக எங்களுக்கு அந்த நிறுவன கட்டமைப்பு எங்களுக்கு முழுமையாக இருந்தால் இந்த விவசாயிகளுக்கு அந்த செய்திகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பூநகரி பிரதேசத்திலே அந்த விவசாயிகள் அலர்ட்பட்ட போது இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த செய்தியை பயந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் அங்கே தரப்பட்டிருக்கு. இதைவிட பயிர் அழிவுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது நம்முடைய அரசாங்கம் எந்த அளவிற்கு இதிலே உதவி செய்ய போகின்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப இருக்கின்ற பொருளாதார நிலையிலே அழிவுகளுக்காக எந்த அளவிற்கு அவர்கள் விவசாயிகளை அந்த இன்சூரன்ஸ் காப்புறுதி திட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ என்றது. நான் முதலே குறிப்பிட்ட பேண்டக அபிவிருத்தி இலக்கு 17 2030 நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு இப்பொழுது எங்கே நிற்கிறோம் என்பதை கூட நாங்கள் அந்த நிலைமையை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த தகவல்களும் இன்னும் கிடைக்கவில்லை. அப்ப உணவு பாதுகாப்பு அதோடு சேர்ந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்பதும் முக்கியம். இங்கே நீங்க மல் நியூட்ரிஷன் என்று பாத்தீங்கன்னா வடமாகாணத்திலே கிட்டத்தட்ட 20-30% குழந்தைகள், பெண்கள் இந்த மல் நியூட்ரிஷனுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப ஊட்டச்சத்து குறைவான நிலையில் இருக்கின்ற மக்களை கொண்டு எந்த அளவிற்கு அந்த சுகாதாரத்தை, தனி மனித சுகாதாரத்தை நாங்கள் பேணப் போகின்றோம் என்பது ஒரு கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் அறிவித்திருக்கின்றது இப்போது ஒன் ஹெல்த் என்ற ஒரு திட்டம். ஒன் ஹெல்த் என்றதுகளே மனிதனுடைய சுகாதாரம் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதில் எங்களுடைய சுகாதாரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவு எங்கே இருக்கின்றது என்பது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கு வழி இருக்கின்றது. எங்களுடைய பயிற்சிகையிலே நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு விடயம். வீட்டு தோட்டத்தை பற்றி சற்று கலக்க வேண்டி இருக்கின்றது. இதை பற்றி கொஞ்சமும் நான் முந்தி இதில் ஈடுபட்டிருந்தோம். எங்களுடைய பாரம்பரியம். அதை தாண்டி கிளைமேட் ஸ்மார்ட் ஹோம் கார்டன்ஸ் என்பது இப்பொழுது எங்களுக்கு தேவையான விடயம். இந்த காலநிலை மாற்றத்தை உள்வாங்கிய அல்லது அதற்கேற்றவாறு எங்களுடைய வீட்டு தோட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை. இது எங்களுக்கு ஒரு முன்னேற்பாடான ஒரு பாதுகாப்பு என்பதுதான் சொல்ல வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் தாவரத்தினாலே கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஃபேமிலி ஃபார்மிங் என்ற ஒரு கன்செப்ட் அங்கே முன்னே வைத்தார்கள். அது வருமானத்தையும் மக்களுக்கான உணவையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடிய குடும்ப விவசாயம் என்றுதான் அதுக்கு பேரிட்டு அந்த பஞ்சம், பட்டினி,
இதற்கு மாற்று வழியாக மக்களை தாங்களே உணவை உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட ஒரு 60% உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வீட்டு தோட்டங்களிலே இருக்கின்றது. நகர்ப்புற வீடுகளை தவிர்த்தாலும் கூட நகர்ப்புறத்திலும் கூட அதற்கான வெர்டிக்கல் ஃபார்மிங் நிலைக்குத்தான விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே இப்பொழுது உயிர் வேலிகள் அனைத்தையும் இருந்த உயிர் வேலிகள் அனைத்தையும் நாங்கள் பிடுங்கெறிந்து விட்டு இப்பொழுது மதுரை கட்டி வைத்திருக்கின்றோம். எங்கள் உயிர் வேலிகளிலே அநேகமான தாவரங்கள் உணவுக்காக, கால்நடை உணவுக்காக, நிழலுக்காக, மருந்துக்காக பயன்படுத்தப்பட்ட தாவரங்கள் நிறைய இருந்தன. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அபிவிருத்தி இந்த அளவில் தான் போகின்றது. உயிர்வேலிகள் அவ்வளத்தையும் எடுத்துவிட்டு இப்பொழுது மதில் கட்டி வைத்ததால்தான் நிஷா புயல் வந்த போது கார்பெட் ரோட் போட்டதால அநேகமான தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள போயிருந்தது. வீட்டில் இருந்தவர் எல்லாரும் ரோட்டிலே வந்திருந்தார்கள். ஏனென்றால் வீடு முழுக்க நீராக விட்டது. அதிலே கட்டியிருந்த அந்த சுவர்கள் அனைத்தும் நீரை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை. உயிர்வேலிகளாக இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலிருந்து மாறி மாறி அந்த நீர் வடிந்து போயிருக்கும். அப்ப இந்த நிலைமை எங்களுக்கு வந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணம். 2014ஆம் ஆண்டு இந்த உலக தினமா அந்த இன்டர்நேஷனல் இயர் என்று சொல்லி அந்த குடும்ப விவசாயத்தை அறிவித்திருந்தார்கள். பின்பு அதில் இருந்த சக்சஸ் வெற்றியை வைத்துத்தான் டீகேட் ஆஃப் ஃபேமிலி ஃபார்மிங் என்று வைத்தார்கள். குடும்ப விவசாயத்தை ஒரு 10 வருடத்திற்கு 2019 28ஆம் ஆண்டு வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் இதிலேதான் ஒரு வகையான குடும்ப எங்களுடைய வீட்டு தோட்டம் அடங்குகின்றது. அப்ப இது குடும்ப விவசாயத்துக்குள்ளே அரச நிறுவனங்களிலே இந்த கார்டனிங் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். பின்பு பாடசாலைகளிலே இந்த தோட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். என்றால் இதிலிருந்து வரக்கூடிய செய்தி, மக்களுக்கு வரப்போகிற செய்தி மாணவர்கள் ஊடாக அந்தந்த வீடுகளுக்கு செல்லும் போது நிச்சயமாக அங்கே அதனுடைய உற்பத்தி அல்லது மக்கள் அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது. கடைசியாகத்தான் இந்த வீட்டு தோட்டம் வருகின்றது. தேவையான அனைத்து விடயங்களும் அங்கே உள்ளீடுகளும் இதற்கூடாக பரிமாறக்கூடிய வாய்ப்பு இருந்ததை அங்கே காட்டினோம். அப்ப இதில் எல்லோரும் நாங்கள் உள்வாங்குகின்றோம், எல்லோரும் இயங்குகின்றோம். அதை விட ஒரு டைவர்சிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது பல்வகைத்தன்மை எங்களோட உணவிலே இருக்கும். தனிய நெல்லையை நாங்கள் மையப்படுத்தி எங்களுடைய உணவை இல்லாமல் இப்பொழுது டயபெட்டிக் என்று நீர்வழிவு என்று சொல்வதற்கு முக்கியமாக காரணம் நாங்கள் எங்களுடைய அரிசி அல்லது கோதுமையை முழுமையாக நம்பி இருப்போம். அதை விட ஏனைய தானியங்கள், கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைந்த ஏனைய எங்களுடைய சிறுதானியங்கள் பல இருக்கின்றன எங்களுடைய உணவிலே சேர்த்துக் கொள்வதற்கு. நாங்கள் அதிலே எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்னும் அது உற்பத்தியும் அதிகரிக்கவில்லை, அதே நேரத்திலே மக்கள் பயன்படுத்தும் அளவும் அதிகரிக்கவில்லை. ஆக நீங்கள் 1 கிலோ குரக்கன் அல்லது நீங்கள் வரகு மா என்று கடையிலே விற்கப்படுகின்றது. 1000 ரூபாவிற்கு லேபல் போட்டு விற்கிறார்கள். எந்த அளவு விலை கூடிய அளவிலே அந்த சிறுதானியத்தை மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைமை அந்த அடித்தள மட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு கடினமாக இருக்கும். அப்ப எங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் சிறுதானியத்திலே, அதை விட அதனை மக்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பார்க்கலாம். இதில் நிறைய விடயங்கள் இதிலே நாங்கள் உள்வாங்கி கொண்டு பார்க்கலாம். எங்களுக்கு தேவையான சமமான உணவு, எங்களுக்கு தேவையான முழுமையான உணவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாக இந்த குடும்ப விவசாயத்தை உண்மையாக நெறிப்படுத்தி இருந்தார்கள். அதிலே தேவையான அனைத்து அம்சங்களும் அதிலே இருந்தது. இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. பாடசாலைகளுடைய போட்டிகள் வைக்கின்றார்கள். நடந்தாலும் முழுமையாக எந்த அளவிற்கு மக்கள் அதை கிரகித்து அதனை அவர்கள் பயன்பாட்டிலே தொடர்ச்சியாக செய்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதில் சும்மா பாருங்க, வீட்டு தோட்டம் என்பதனுடைய பயன்பாடு என்னென்று பார்த்தால் மாணவர்களுக்குரிய ஒரு விளையாட்டு தளம், அவர்களுக்கு இன்னொரு விளையாட்டு தளமாக இருக்கும். அங்கே பயிர்கள் வளர்கின்றன, பூக்கின்றன, காய் வருகின்றது. அதிலே நடக்கின்ற வேதியியல் மாற்றம் பிள்ளைகளுக்குள்ளும் அந்த மாற்றங்கள் வரும். இப்பொழுது ஆய்வு மூலம் கண்டுபிடித்ததாக தாவரங்களிலே ஏற்படுகின்ற அந்த சென்சேஷன் ஒலியாக மாற்றி இருக்கிறார்கள். அப்ப தாவரங்கள் பேசுகின்றன, தாவரத்துக்குள்ளே அந்த சென்சேஷன் வருகின்றது. அப்ப அதை பிள்ளை ஒரு வீட்டு தோட்டத்திலே தன்னுடைய வீட்டிலே தானே தெரிவு செய்த பயிர்களை வைத்து அதிலிருந்து உணவை பெற்று வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் இதன் மூலமாக கொடுக்கக்கூடிய பல விடயங்கள், ஒரு பசுமையான தன்மை, பல்வகைத்தன்மை, இந்த இருக்கின்ற மல் நியூட்ரிஷன் அல்லது அண்டர் நியூட்ரிஷன் போன்ற விடயங்களுக்கு நாங்கள் மாற்றீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இதற்குள்ளே இருக்கின்றன. முக்கியமாக வருமானம், வீட்டிலே உற்பத்தியாகின்ற இருக்கின்ற இடத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய வருமானம். அப்ப பிள்ளைகளுக்கான லீடர்ஷிப் என்பது, தலைமைத்துவம் என்பது அவர்களை மையப்படுத்தி அந்த வீட்டு தோட்டத்தை ஒரு வீடு ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இது ஒரு பெரிய விடயமாக வரும். அந்த வீட்டில் இருக்கின்ற அனைவருமே அதிலே இயங்கக்கூடிய ஒரு தன்மை, வயது வந்தவருக்கு கூட ஒரு சிறு வேலை இருக்கும். அப்ப அது அந்த தலைமைத்துவத்தை மாணவனுக்கு கொடுத்து மாணவனூடாக அதை பெறுகின்ற வாய்ப்பும் அங்கே இருக்கின்ற. தனியா வீட்டு தோட்டம் என்பது வெறுமனே குறிப்பிட்ட மரக்கறி பயிர்களை வைத்து விட்டு செல்வதல்ல. ஒரு வீட்டிலே இருக்கின்ற தாவரங்கள், வீட்டிலே இருக்கின்ற மரங்கள், பழ வகைகள், அதிலே இருக்கின்ற விலங்குகளுக்கான உணவுகள்,
அனைத்தும் அதிலே உள்ளடக்கப்பட்ட மருத்துவ மூலிகைகள் எல்லாம் அதிலே உள்ளடக்கப்பட்ட விடயமாக இருக்கு. இதைத்தான் நான் சற்று வித்தியாசமா பார்த்தோம். நாங்க வழக்கமாக வைத்திருக்கின்ற எங்களுடைய தனிப்பட்ட நெல்லை உற்பத்தி செய்வதும், அதை விட கிளைமேட் ஸ்டார்ட் ஹோம் கார்டன் அல்லது அக்ரோ ஃபாரஸ்ட் என்று சொல்லுகின்றதிலே எங்களுக்கு எவ்வளவுக்கு இதிலே பயன்பாடு இருக்கின்றது, இதிலே குறிப்பிடப்படுகின்றன. நான் இதை பற்றி சற்று விரிவாக நான் சொல்லவில்லை. அப்ப இதுல இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்துக்கு வருகின்றோம். இப்பொழுது எங்களுக்கு தொழில்நுட்பத்தினுடைய உதவி முழுமையாக தேவைப்படுகின்றது. இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது ஆட்டோமேஷனோட நாங்கள் போக வேண்டிய பயிற்சியாக மாறுகின்றது. எங்களுக்கு தேவையான பிக் டேட்டா, எங்களுடைய நிலம் சார்ந்த புவி சார்ந்த விடயங்கள், பிரதீபராஜா தொட்டு சென்ற விடயத்திலே முக்கியமான விடயம், அவர் ஒரு புவியியலாளர். அதிலே புவி சார்ந்து, நிலம் சார்ந்து, நிலத்தினுடைய கட்டமைப்பு சார்ந்து, நீரினுடைய அமைப்பு சார்ந்து அதில் இருக்கின்ற முழுமையான தகவல்களை கிடைக்கும் போது ஒவ்வொரு விவசாயிக்கும் அவருடைய நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரியான என்ன பயிர்கள், என்ன நீர் இருக்கின்றது, எவ்வளவுக்கு அங்கே உள்ளீடுகள் தேவை என்பதும், அவர் எவ்வளவுக்கு அந்த பயிர்களிலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய என்பதை தெளிவாக விலாவாரியாக தகவல் ஊடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இதிலே பார்க்கிறோம். அப்ப இந்த மொபைல் அண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் கூட இதிலே ஒரு முக்கியமாக உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப இந்த தொழில்நுட்ப விரிசல், தொழில்நுட்ப அறிவினுடைய தாக்கம் இப்பொழுது முழுமையாக ஆய்வு மூலமாக பலர் இப்பொழுது இதனை பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். விவசாயத்திலே ரோபோட்ஸ், அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் இப்பொழுது ஆய்வு, அதாவது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுகின்றோம். அந்த விடயங்கள் இப்பொழுது ஆரம்ப நிலையிலே மக்கள் ஒவ்வொருவரும் அதை பற்றி அறிகின்ற அளவிலே முழுமையாக நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்ற அறிவிலே இருக்கின்றது. அவர்களுடைய விலை, அவை மக்கள் விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டால், ஒரு காலத்திலே திருமண நிகழ்வுகளுக்கும் வேறு நிகழ்வுக்கும் பயன்படுத்த அந்த ட்ரோன் இப்பொழுது விவசாய செய்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றது. அண்மையிலே விவசாய விடத்திலே ஒரு பயிற்சி பட்டறை வைத்திருந்தார்கள். அதிலே இலங்கை பூர்வமாயிருந்தும் அந்த விவசாயிகள் அங்கே வந்து கலந்து கொண்டு 175 பேர்கிட்ட வந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய விடயமாக மக்கள் இதை பற்றி அறிய வழிகிட்டு இருக்கிறார்கள். இந்த தகவல்களை முழுமையாக பெற்று அதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தொழில்நுட்ப அறிவு சார்ந்து இனி நாங்கள் அதனை விரிவுபடுத்தி கொண்டால் இனி வரும் காலங்களிலே இப்படியான இயற்கை அர்த்தங்களை ஓரளவிற்கு நாங்கள் தாக்கு பிடிக்கலாம், தவித்துக் கொள்ளலாம் என்பதுதான். இதற்காக நாங்கள் கிளிநொச்சியை மையமாக வைத்து என்னுடைய ஒரு பரிந்துரை, கிளிநொச்சி வடமாகாணத்துக்குரிய ஒரு மையம். வடமாகாணத்தினுடைய ஆளுநரை அங்கான் இருக்க வேணும், வடமாகாண முதலமைச்சரே அங்க இருந்திருக்க வேண்டும், யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு வசதியாக. ஆனால் கிளிநொச்சியில் இருந்திருக்க வேண்டும். ஒரு மைய பகுதி, அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய பகுதி. அங்கே ஒருங்கிணைந்த ஒரு காலநிலையை முழுமையாக அனுமானிக்கக்கூடிய, மக்களுக்கு அந்த தகவல்களை முழுமையாக பெற்று அவற்றை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய பரிந்துரையாக முன்கூட்டியே இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதற்குரிய ஆரம்ப நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப எங்களுடைய காலநிலை பற்றிய விவரங்கள் மக்களுக்கு அதை அந்தந்த நேரத்திலே துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய விடயங்கள், இனி வரப்போகின்ற காலத்தை எப்படி நாங்கள் ஒரு குத்தாய்ப்பாக அறிந்து அதனை விவசாயிகளுக்கு துல்லியமாக செல்லக்கூடிய விடயங்கள். இது நாங்கள் இப்பொழுது எல்லினோ என்று வந்தவுடன் இவ்வளவு பேசுகின்றோம். இதை விட எத்தனை இயற்கை அனர்த்தங்கள் வரப்போகின்றதுமே எங்களுக்கு தெரியாது. அவற்றையும் நாங்கள் முழுமையாக உள்வாங்கி அவற்றை நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறோம். இதை தவிர இங்கே விவசாய பீடம், இயந்திரவியல் பீடம், தொழில்நுட்ப பீடம், வேறு தவிர ஜெர்மன் டெக், கிட்டத்தட்ட நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் பீடங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவற்றையும் இணைத்து ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதற்கான வாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதிலே என்னென்ன நாங்கள் செய்யலாம் என்றதை நான் இதுல டீட்டெயிலா போட்டிருக்கேன். நான் அதை பற்றி விரிவாக விளக்கவில்லை, கொஞ்சம் விஞ்ஞானம் சார்ந்ததாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு விவசாய நிலத்திலே இருக்கின்ற மண்ணின் தன்மை, அதில் இருக்கிற நீரின் அளவு, அதனை இலகுவாக, இது சில மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பாக கூட செய்திருக்கிறார்கள். ஒரு டிவைஸை வச்சு அவர் அதன் மூலமாக என்னென்ன வேதியியல் பொருட்கள், என்னென்ன பசலை இருக்கிறது எல்லாவற்றையும் காண மொபைல் போனுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அவை ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக அது இன்னும் வரவில்லை. தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலே இது நிறைய செய்கிறார்கள். இங்கே அது வரவில்லை. அந்த வளர்ச்சியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இன்னும் குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்குள்ளே அப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு. மைக்ரோ கிளைமேட் மேப்பிங் என்பது இன்னொரு முக்கியமான விடயம் வடமாகாணத்திற்கு. அதை பற்றி நாங்கள் நிறைய பேசவில்லை. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. நான் இதுல சில விடயங்களை தொட்டு சொல்லியிருந்தேன். நெல் தவிர்ந்த ஏனைய பயிர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது, ஏனென்றால் அவற்றுக்கான நீர் தேவை குறைவு. ஆனால் எங்களுக்கு புரதம், ஏனைய ஊட்டச்சத்துகள்
விட்டமின்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவற்றின் மூலமாக அதிகமாக கிடைக்கின்றது. அப்ப பயிர்ச்செய்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை. ஒருவேளை அந்த இடர் வருகின்ற காரணத்தினாலே மக்கள் நெல்லை விட்டு ஏனைய பயிருக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சுயமாக இருக்கும். ஆனால் அதை தூண்டுதலாக நாங்கள் இன்னும் முன்னேற்பாடாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமான காரணம். போக்குவரத்து சார்ந்த விடயங்கள், எங்களுக்கு இங்கே களஞ்சியங்கள் குறைவு, விவசாயிகள் காய் வைப்பதற்கு இடங்கள் இல்லை, களஞ்சியங்கள் இல்லை. அப்ப அவர்கள் தங்களுடைய சந்தைப்படுத்தல் அல்லது அதனை கொண்டு சென்று ஏனைய தென்பகுதியிலே இருக்கின்ற சந்தைகளிலே விற்பதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைவு. அவர்களுக்கு ஏற்ற அந்த விடயங்கள் அனைத்துமே செய்துவிட வேண்டும். அது என்றால் இப்படியான இடர் வரும்போது அவற்றை கிடைத்த அறுவடை செய்தவற்றை கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர்களிடம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நெல்லினுடைய விலையை நிர்ணயிப்பதே பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்படியான நிலையிலே இப்படியான கட்டமைப்பு இல்லை என்றால் அந்த விவசாயிகள் என்ன அடுத்த நிலைக்கு போகின்ற என்பதும் ஒரு கேள்வியாக இருக்குது. பல இடங்களில் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். நான் ஓரளவுக்கு இதனை சுருக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் இதை பற்றி நிறைய பேசிக்கொண்டு போகலாம். உங்களுடைய கருத்துக்களை அறிந்து அதன் மூலமாக என்ன விடயங்களை நான் தர முடியும் என்பதையும் பார்த்து நான் இதோடு என்னுடைய இந்த பிரசன்டேஷனை நிறைவு செய்கிறேன். நன்றி பேராசிரியர் மிகுந்தன். நீங்கள் இந்த எல்னினோவால் வரப்படக்கூடிய பாதிப்புகளும் அதற்கான முன்னேற்பாடான பரிந்துரைகளையும் சிலதில் சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அடுத்த வாரம் இதே நேரம் இந்த நிகழ்வில் யாழ் அரசாங்க அதிபருடனான ஒரு சந்திப்பையும் இதனூடாக செய்திருக்கின்றோம். அடுத்த வாரம் உங்களால் என்றாலும் அதில் கலந்து கொண்டாடினா நாங்கள் ஒரு பேனல் டிஸ்கஷனாக நீங்கள் சொன்ன மாதிரி இது அகடமிக்ஸ் ஆக்களும் மற்றது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பார்ட்னர்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இந்த முறை இந்த நிகழ்ச்சியை செய்ய வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் தனியே பேராசிரியர் கதைத்து போவது மட்டுமல்ல, அவர்களூடாக அந்த அறிவை அந்த அரசு அதிகாரிகளும் அதை செயல்படுத்தினால்தான், ரெண்டும் சேர்ந்தால்தான் இது ஒரு முயற்சி திடீர்னே ஆகும் என்று சொல்வார்கள். நீங்கள் ஏற்கனவே அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் இதனூடாக சொல்லியிருக்கின்றீர்கள். நல்ல நிகழ்ச்சி. நீங்கள் இந்த விவசாய காப்புறுதியை பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். அதற்கான முயற்சிகளும் செயல்பட வேணும். ஏனென்று சொன்னால் இப்படியான இதழில் பாதிக்கப்பட போகிற விவசாயிகளுக்கான ஒரு காப்புறுதி திட்டம் இல்லை. அது ஒரு மிகவும் முக்கியமான குறிப்பிட்ட பயிர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அது முழுமையாக நடைமுறைப்படுகின்றது என்று தெரியவில்லை. பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கிறது, விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமும் இருக்கு. நல்லது. மற்றது நீங்கள் இந்த இப்போ ஈரான் பெர்ஷியன் போரால உரத்தட்டுப்பாடு பெரிய அளவில் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. இது போன முறை உரத்தை இம்போர்ட்டில் பிரச்சனைகள் வந்ததால் தான் கோத்தபாய அந்த அரசாங்கமே வீழ்ச்சிக்கு வந்தது. அது மாதிரியான ஒரு இந்த காலநிலை மாற்றம் எங்களை கைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அதே நேரம் இந்த உரத்தட்டுப்பாடும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் விவசாயிகளுக்கு. அதற்கு என்ன ரெண்டு விடயம் இருக்கின்றது. என்னென்றால், ஒன்று எங்களுடைய பயிற்சிகை நாங்கள் முழுமையாக சேதன முறை பயிற்சிகையிலே நாங்கள் அந்த பாரம்பரியத்திலே வரவில்லை. ஆரம்பத்திலே இருந்தாலும் கூட பின்னர் எங்களுடைய திருந்திய இனங்கள் என்று சொல்லி புதிய இனங்கள் வந்து அதனுடைய விளைச்சல் அதிகரிப்பு என்று சொல்லும் போதே சும்மா ஒரு பயிருக்கு விளைச்சல் அதிகரிக்கிறது என்றால் அது ஒரு மெஷின். நீங்க தாவரம் என்று சொன்னாலும் பயிர் என்று சொன்னாலும் அது ஒரு உயிருள்ள மெஷின். அப்ப விளைச்சலை வழக்கமாக தருகின்ற விளைச்சலை விட அதிகமாக தருகின்ற என்றால் அதுக்கு கொடுக்கப்படுகின்ற உள்ளீடு அதிகரிக்க வேணும். இது ஒரு சின்ன விளக்கம். அப்ப விளைச்சல் அதிகரிக்க வேணும் என்றால் அந்த பயிருக்குள்ளே இருக்கின்ற அந்த தன்மைக்கு உள்ளீடுகள் அதிகரிக்க வேண்டும். உள்ளீட்டிலே முக்கியமான ஒரு விடயம் இந்த உரம். அப்ப எங்களுக்கு விளைச்சல் நாங்கள் அதிகரிக்க போகின்றோம் என்றால் உள்ளீடு, குறிப்பாக உர பாவனை, அந்த பயிருக்கு தேவையான உரம், அதாவது ஊட்டச்சத்து முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அந்த முழுமையான ஊட்டச்சத்து எங்களுடைய சேதன முறை மூலமாக பல்கா நாங்கள் அப்படி கொடுக்க முடியவில்லை. இதுதான் உண்மையான காரணம். ஆனால் அந்த சேதன பசலையை நாங்கள் என்ரிச் பண்ணி அதற்குள்ளே இந்த அசேதன பசலை, நாங்கள் இப்ப சொல்லுகின்ற இந்த ஃபெர்டிலைசர்ஸ் என்று சொல்லுகின்ற பசலைகளுக்கு இணையாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த மாற்றீட்டை செய்யலாம்.
அந்த அரசாங்கம் விழுந்ததற்கு முக்கியமான காரணம் ஓரிரவிலே நாங்கள் சேதன விவசாயத்தில் இருந்து அசேதன விவசாயத்திலிருந்து சேதன விவசாயத்துக்கு வர முடியாது. அது வரும்போது வருகின்ற பிரச்சனை முதலாக அந்த பயிர்கள் தாக்கு பிடிக்காது, இரண்டாவது விளைச்சல் வெகுவாக குறைந்துவிடும். அப்ப அந்த நிலையிலேதான் விவசாயிகள் மக்களால் அந்த எதிர்ப்பு காட்டப்பட்டது. அது ஒரு நீண்ட காலத்திற்கு மெல்ல மெல்ல அதனை சேதன விவசாயத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு போயிருந்தால் ஒருவேளை அதை எட்டி இருக்கலாமோ என்னவோ. வடபகுதியிலே வடமாகாணத்திலே சேதன விவசாயம் சார்ந்த குழுக்கள் இருந்தன. வாழை செய்கையாளர்கள் சேதன விவசாயத்திலே ஈடுபட்டார்கள், வெங்காய செய்கையாளர்கள், சேதன விவசாய குழுக்கள் இருந்தன. ஒரு ஒரு கடந்த வருடத்துக்கு முதல் வருடமெல்லாம் இந்த குழுக்கள் முழுமையாக இயங்கின. ஆனால் இப்பொழுது அந்த குழுக்களை தேடும் போது அவை இயக்கம் இல்லை, அல்லது அவர்களை தேடி பிடிக்க கூட முடியவில்லை. இப்ப பிரச்சனை என்னவென்றால் சேதன விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவத்தை தவிர அசேதன விவசாயத்துக்கு இணையாக இந்த சேதன விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சேதன பசலைகள் எந்த அளவிற்கு அந்த தாவரத்துக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க போகின்றன என்பது ஒரு கேள்வி. பாரம்பரிய இனங்களுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கின்ற பசலை வைத்துக்கொண்டு அந்த பாரம்பரிய இனங்கள் எங்களுக்கு விளைச்சலை தந்தன. நாங்கள் பாரம்பரிய இனங்கள் விளைச்சலை தருவது காணாது என்று சொல்லித்தான் திருந்திய இனங்களுக்கு வந்தோம். திருந்திய இனம் என்னும் போது நாங்கள் உள்ளீடுகளை கொடுத்துத்தான் அந்த திருந்திய இனங்களிலே விளைச்சலை பெற வேண்டும். உள்ளீடுகளிலே ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த பசலை. அப்ப இந்த பசலை இல்லாமல் நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகின்ற திருந்திய இனங்களில் இருந்து நாங்கள் விளைச்சலை பெற முடியாது. அப்படி என்றால் விவசாயிகள் அப்படி ஒரு நிலைக்கு செல்ல மாட்டார்கள். எங்களுக்கு வேறு மாற்று வழி இல்லை. அதனால்தான் அந்த பிரச்சனையே வந்தது. அடுத்த ஆண்டே அவருடைய இதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்தின் கூட உடனடியாக பசலையை இறக்குமதி செய்வதற்காக முழுமையாக அந்த நடைமுறை வந்தது. அப்ப எங்களுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் நாங்கள் அசேதன ரசாயனத்துக்குரிய இணையாக எங்களது நாட்டிலே பசலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறும் என்றால் இது சாத்தியம். இல்லை என்றால் நாங்கள் அந்த பசலைக்கு தங்கி இருக்கின்ற ஒருவராகத்தான் இருக்கு. நல்லது. இப்பொழுது இந்த யுத்த காலத்துல ஈரான் யுத்தத்தினாலும் இதே பாதிப்பு வரப்போகுது. அதற்கு என்ன மாதிரியாக இல்ல, அது ஒரு காரணம் நாங்க பாத்தீங்க என்றால் போக்குவரத்து எங்களுக்கு இப்ப டிரான்ஸ்போர்ட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது என்றால் அந்த போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற எரிபொருள் விலை ஒரு கட்டுக்கணங்கு இல்லாமல் இப்பொழுது 425 420 ரூபா கிட்ட போடுது ஒரு லிட்டர் பெட்ரோல். அப்படி போட்டுவிட்டது. அப்ப அந்த விலை ஏற்றம் என்பது நிச்சயமாக இந்த பயிற்சிகையிலும் போக்குவரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது உண்மை. இரண்டாவது, அந்த தாக்கம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நாங்கள் எதிர்பார்த்தால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த அசேதன பசலைகளிலேயே நம்பி இருந்த எங்களுக்கு நாங்க இனி சேதன பசலைக்குள்ளே அந்த விவசாயத்தை முழுமையாக உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உடனடியாக இல்லை. அப்ப ஒன்று இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கு தேவையான பசலைகளை நாங்கள் எங்களுடைய கழிவு முகாமைத்துவத்தில் இருந்து பெறக்கூடியதாக இருந்தால் ஓரளவுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். கழிவு முகாமைத்துவத்தை எங்களுடைய பசலையாக மாற்றக்கூடியதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதனை கொண்டு போகலாம். ஒரு பாரிய நிலப்பரப்பிற்கு நாங்கள் அந்த சேதன விவசாய முறையை முழுமையாக கையாளுவோம் என்றால் அந்த வகையான இனங்களை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற திருந்திய இனங்களை வைத்துக்கொண்டு இது அந்த பசலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகின்ற இனங்கள், அது கொடுக்கல என்றால் அது வேலை செய்யா என்றுதான். அப்ப அந்த இனங்கள் மாற்று வழியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். மற்றது நாங்கள் சேதன விவசாயம் என்று இல்லாற்றும் அந்த எங்களூர் பசலை என்பதை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் முன்னெடுத்து அதற்குரிய வாய்ப்புகளை கண்டுபிடித்து அதை ஒரு தொழில் நிறுவனமாக மாற்றி அதனை கண்டுபிடித்தால் இப்போது உள்ளூர் உற்பத்திகள் நிறைய வருகின்றன. பசலையிலே வரவில்லை, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்களுடைய வளத்தை நாங்கள் பயன்படுத்தி அப்படியான ஒன்றை கொண்டு வரலாம். அது குறுகிய காலத்துக்கு சாத்தியமானது அல்ல, ஒரு நீண்ட காலத்துக்குரிய ஒரு பிரேரணையாக அதை முன்வைத்து நடைமுறைப்படுத்தலாம். நீங்க இந்த சேதன பசலை சேதன விவசாயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஞாபகம் வர்றது மெல்போர்னை சேர்ந்த இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற மாவை நித்தி என்பவர் தனது பணத்திலே தான் ஒரு மாதிரி தோட்டமாகவும் செய்து ஒரு சேதன பசலைகளை உண்டாக்கி அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். நானும் அதில் சென்று பார்த்திருந்தேன். இந்த ட்ரிப் இரிகேஷன் அதில் எல்லாத்தையும் அவர் முறையாக செய்திருந்தார். நாங்களும் அந்த ஸ்கூல் கார்டனிங் என்று சொன்னபடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு நான் எங்கள் தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் வேண்டி கொடுத்து அதை
ஒரு மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து மாணவர்கள் அதை பார்த்து தங்களது வீடுகளில் சென்று வீட்டு தோட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்காக அதை செய்திருந்தோம். ஆனால் மாவினித்தி இன்றைக்கு வரவில்லை நினைக்கிறேன். அவர்களுக்கு இன்று நள்ளிரவு மாவினித்தி அதனால் பெரிசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டிருந்தார். அதற்கு மற்றவர்களோட உதவி இல்லை, பணமும் அவர் தன் சொந்த பணத்திலே போட்டு அதுக்கான வருமானம் இல்லாமல் போனால் சேதமாக போனது. ஆக இப்படியானவர்கள் வெளிநாட்டவர்கள் சிலர் வந்து முயற்சிகள் எடுக்கிறார்கள் பல முறைகளே. ஆனால் அதற்கு உள்ளூர் அஹ், ஆதரவு எவ்வளவுக்கு இருக்கிறதுன்றது இல்லை போல இருக்கிறது. அதற்கு நீங்கள் எவ்வாறு யாழ் பல்கலைக்கழகம் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறீர்கள் இப்படியான முன்னேற்றுவதற்கு? சேதன பசலை அல்லது சேதன விவசாயத்தை கொண்டு வருவதற்கு யாழ் பல்கலைக்கழகம் விவசாய பீடம் இப்படியான முயற்சிகளை எடுத்து வருகிறீர்கள்? இதுல நாங்கள் விவசாய பீடம் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே அதொன்றுதான். அதுவும் கிளிநொச்சியிலே ஆரம்பித்ததனுடைய நோக்கம் அந்த விவசாயம் சார்ந்த மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம் சாராத கிளிநொச்சி வந்த முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு விவசாயத்தோடாக எந்த அளவுக்கு நாங்கள் செய்யலாம் என்பது யாழ்ப்பாணத்திலிருந்து பிரிந்து போவதற்குரிய காரணமாக இருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஏனைய துறைகள் அனைத்தும் இங்கே இருக்கின்றன. நாங்கள் அறிவியல் நகரிலே இதனை கொண்டு சேர்த்ததுக்குரிய முக்கியமான காரணமும் அதுதான். இதிலே இதற்கு முதல் பலர் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்து வருகை தந்து தங்களுக்கான அந்த ஆலோசனைகளை கேட்டபோது நாங்கள் அதை வழங்கியிருந்தோம், கொடுத்திருந்தோம். அவர்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்த விடயங்களை, எங்களால் செய்யக்கூடிய விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் அதை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதிலே ஒரு இப்பொழுது அவுட்ரீச் கமிட்டி என்னொன்று ஃபேக்கல்ட்டியிலே இப்போ எங்கள் விவசாய பீடத்திலே பெரிதாக அதான் அந்த கடைசியாக நடந்த பயிற்சி வகுப்பும் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு விண்ணப்பித்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை என்று கேட்கும் பட்சத்திலே நான் நினைக்கிறேன் அவர்கள் அதனை ஒரு ஒருமித்த ஒரு குழுவாக வந்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நான் இதிலே சொல்ல வேண்டும் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நிலத்திலே என்னென்ன பயிர் உற்பத்தி செய்யலாம், நிலத்தினுடைய தன்மை, நீரினுடைய அளவு, அதில் இருக்கின்ற ஏனைய வேதியியல் பொருட்கள், நிலத்தினுடைய நிலம் எந்த அளவிற்கு அந்த பயிர்களை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி செய்ய வேண்டும். நாங்கள் வடமாகாணத்திலே கத்தரிக்காய் எங்கேயும் பயிரிடலாம் என்ற நிலையிலே இருக்கிறோம். அதான் அந்த பிரச்சனை. கத்தரி வளர்வதற்கான குறிப்பிட்ட இடங்கள் இருக்கின்றன, அந்த அதுக்குரிய மண் சுவாத்தியம் அவை இருக்கின்றன. அப்ப நாங்கள் வீட்டு தோட்டத்திலே எல்லா அளவும் வைத்திருக்கின்றோமே தவிர ஒரு பாரிய அளவிலே அவற்றை செய்யும் போது அவற்றினுடைய தேவைகளை முழுமையாக அறிந்து இதனை நடைமுறைப்படுத்தினால் சாத்தியமாகும். சேதன விவசாயம் என்பது சாத்தியம் இல்லை என்று கூற முடியாது. அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அதற்கு தேவையான முழுமையான கட்டமைப்பும் அங்கே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு கழிவு முகாமைத்துவத்தினூடாக கிடைக்கக்கூடிய அந்த சேதன பசலை என்பதும் இப்ப நாங்கள் மண்புழு வளர்ப்பு அல்லது இந்த பிளாக் சோல்ஜர் ஃபிளைல இது வருகின்ற அந்த கழிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இது ஒரு ஒருங்கிணைந்த நிலையிலே ஒருவர் பயோகேஸ் போன்ற பயன்படுத்தி அதில் ஏனைய கழிவுகளை உக்கச் செய்து பயன்படுத்துகின்ற நிலைகள், இது ஒரு இன்டிகிரேட்டடா செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக சாத்தியம். ஆனால் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், எடுத்த உடனே ஒரு பாரிய அளவிலே இப்படியான ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க கூடாது. முதலில் அந்த விடயங்கள் சார்ந்து ஒரு அனுபவம் பெற வேண்டும். இரண்டாவது அதுக்குரிய தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் உங்களுக்கு முதலே சொன்னான், தமிழ்ல நல்ல ஒரு பழமொழி இருக்குது, சிறுக கட்டி பெருக வாழ. ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஸ்கேல்ல துவங்கி அதுல வார பிரச்சனைகளை அறிந்து எப்படி எந்த வகையில அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலாம்னா நிச்சயமாக பல விடயங்களை உள்வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வதைக்குள்ள முதல் ஒரு பாரிய இடத்திலே அதை கொண்டே போட்டு செய்ததாலையும், மற்றது அவர் அந்த இடத்தை முகாமைத்துவப்படுத்துவதற்கு கொஞ்சம் அனுபவம் தெரிந்த, விஷயம் தெரிந்த ஒருவர் அதிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான காரணம். நினைக்கிறேன் விவசாய பீடத்தினுடைய உதவி முழுமையாக கிடைக்கும். நீங்கள் விவசாய பீடத்துக்கு பீடாதிபதிக்கு விண்ணப்பித்தால்
அவர் அதற்குரிய ஒழுங்குகளை செய்வார் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நல்லது. மற்றது இந்த நீங்கள் இந்த வெள்ளப்பெருக்களை தடுப்பதற்கு அஹ், பிரதேசங்களில் குளங்களை தான் அந்த தூர்வாரை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இந்த ஓ, தூர்வார் வந்து அக்ரேரியன் சர்வீஸுக்குள்ள தானே வருது இந்த இது அது அக்ரேயங்களை தெரியும். ஆனால் ஜிஏ ஜிஏ கோஆர்டினேட் பண்ணி நிறைய குளங்கள் தூர் வாழ்ந்து செய்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நீர் ஏந்து திறன் காணாது எங்களுக்கு. இப்ப வெளியில போற எக்ஸஸா வெளியில போற நீரை நாங்கள் பிடிச்சு வைக்க முடியாத இருக்கிற காரணத்தினாலையும் அந்த நீரை அது கடலுக்கு போகுது. அப்ப நாங்கள் அதை எங்களுக்கு தொடர்ச்சியான இப்படியான வறட்சி வருகின்ற போது பயன்படுத்துவதற்கு அந்த நீரேந்து பகுதிகளுடைய அளவும் எங்களுக்கு காணாது. வன்னி பகுதியில நிறைய குளங்கள் இருக்கின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலே எங்களுக்கு அந்த நீர் பிடிப்பு தன்மை எங்களுடைய அந்த குளங்களுக்கு காணாது. தூர்வார்ந்து அநேகமான குளங்கள் தூர்வார்ந்திருக்கின்றார்கள். அந்த நடைமுறைகள் நடந்திருக்கின்றன. வடிகால்கள் பல இடங்களிலே செப்பனிட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்ப மழை பெய்து என்றால் பாருங்க, அநேகமான இடத்துல வெள்ளம் நிற்கும். அப்ப வடிகால்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வடிகால்கள் நீர் ஓடுவதற்காக வடிகால்கள் சரியாக இருக்கின்றதான்னு பாத்தீங்கன்னா அங்க அதுக்குள்ள குப்பை போட்டு வச்சிருக்கிறார். அப்ப எங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது பல இடங்களிலே மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது அறிவுபூர்வமாக ஒரு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். எங்களுடைய பிரதேச சபை அல்லது மாநகர சபை செய்கின்ற செயல்பாடுகளுக்கு பல இடங்களிலே முட்டுக்கட்டை. அந்த கழிவுகளை தரம் பிரிப்பதற்கான வேறு வேறு நிறம் கொண்ட பின்ஸ் எல்லாம் கொண்டே வச்சால் அது அடுத்த ஒரு 4-5 மாதம் அப்புறம் அதே காணை. அப்ப என்ன தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன? அதன் மூலமாக இந்த கழிவுகளை தரம் பிரித்து சேதன கழிவுகளை அதை உரமாக மாற்றுகின்ற வாய்ப்புகள் நிறைய விடயங்கள் அந்த ஒரு இன்டிகிரேட்டடா செய்து கொண்டு போனால் நிச்சயமாக எங்களுக்கு அதான் எங்களுடைய முன்னேற்றம். அபிவிருத்தி என்பது நான் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி அதே ஒழிய கட்டிடங்களை மட்டும் கட்டி வைத்து அல்லது ரோட்டை மட்டும் போட்டதால அபிவிருத்தி நடந்ததாக நாங்கள் சொல்ல முடியாது. நல்லது. நாங்கள் மற்ற அபிவிருத்தி என்பது நேரிடமும் கேள்விகளை கேட்க விடுவோம். நான் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கையொத்தி கேட்கலாம் அல்லது சட்டில் போடலாம். யாராவது கேட்க விரும்புகிறார்கள்? கேள்வி இருந்தால் கேட்கலாம். சார்ல்ஸ். எஸ் டாக்டர், நான் இத வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு அரச கவர்மெண்ட் பாலிசி என்று இந்த விஷயத்துல இருக்குது. அதாவது நாங்கள் எழுத்துல கொடுக்கக்கூடுமா கமக்காரருக்கோ விவசாயிகளுக்கோ அல்லது கால்நடை பண்ணையாளர்களுக்கோ இந்த விஷயங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்துல செய்ய வேணும் என்றதை நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கக்கூடிய மாதிரி கவர்மெண்ட் பாலிசி அப்படி எதுவும் இருக்குது? அரசாங்கத்தில் இருக்குது. இப்ப அந்த பேண்டக அபிவிருத்தி இலக்குகள் என்பது அது ஒரு கொள்கை ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். இப்ப அதிலே பல விடயங்கள் அதிலே கையாளப்பட்டிருக்கின்றன. நீங்க 17 இலக்குகளுக்கும் விரிவாக எவ்வாறு அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், எந்தெந்த திணைக்களங்கள் அதிலே ஈடுபட வேண்டும். இப்ப எங்களை பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு அனுவல் ரிப்போர்ட்லையும் கூட எந்தெந்த இலக்குகள் சார்ந்து இங்கே அந்த நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கின்ற என்ற விரிவான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அநேகமான அந்த நிறுவனங்களுக்கு அந்த விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. கொள்கை ரீதியாக பாலிசி ரீதியாக டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றன. அதை வைத்துத்தான் அந்த நடைமுறை செயற்பாடுகள் ஆக்ஷன் பிளான் எல்லாம் நடக்கின்றது. அதிலேதான் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யணும். இப்ப வட மாகாணத்தை போல வட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அரசு அதிபர் கூடாக அந்த விடயங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நினைக்கிறேன் நீங்க கோரிக்கை வைக்கலாம், என்னென்ன விடை என்பதை கோரிக்கை வைத்தால் அதுக்குரிய அந்த தகவலை பெறலாம். இப்ப ஆர்டிஐக்களாரே எடுக்கலாம், இல்லை நீங்க நேரடியாக அரசு அதிபர்கிட்ட கேட்டு கூட எடுக்கலாம். இப்ப என்னென்ன விடயங்கள் இவை சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த அனுவல் ரிப்போர்ட்ல கூட அது கணக்கு விடயங்கள் அதுல தந்திருக்கணும், டேட்டா பேஸா தந்திருக்கணும். அப்ப அது தகவல் எடுக்கலாம். ஒரே ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப இவ்வளவு விடயங்கள் நடந்தாலும் இன்னும் நாங்கள் அந்த எதிர்பார்க்கிற அந்த முழுமையான நடைமுறைப்படுத்தல் நடக்கவில்லை என்பது ஒரு தொக்கி நிற்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்ப இதுல அரச இயந்திரத்தை நாங்கள் குறை கூறுவது என்பதை விட மக்களுடைய
பங்களிப்பு, மக்களுடைய ஈடுபாடு என்பதும் இதிலே ஒரு முக்கியமான ஒரு கவனத்துக்குள்ள அகன்ற விடயம். எல்லாம் மக்களுக்காக நடைபெறுகின்ற விடயம். அந்தந்த திணைக்களம் செய்தாலும் கூட தொடர்ச்சியாக செய்வது. இப்ப நீங்கள் நல்ல உதாரணம் கூட சொல்றேன், ட்ரிப் இரிகேஷன், இந்த சொட்டு நீர் பாசனம், துளி நீர் பாசனம் என்று சொல்லலாம். இதுக்கு நிறைய நிறுவனங்கள் துளி நீர் பாசனத்துக்குரிய அந்த அந்த பைப், அந்த மெஷின்ஸ் எல்லாம் இலவசமாக கொடுத்தது. பல இடங்களிலே விவசாயிகள் அதை அப்படியே சுருட்டி கூரையிலே செருகி வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தவில்லை. என்ன நடந்தென்றால், யார் பயன்படுத்த தேவைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது கொடுபடவில்லை. சிலர் அநேகமான அந்த சலுகைகளை ஒருவரே பல சலுகைகள் பெற்றார்களும் இருக்கிறார். அதற்கு அது தேவைப்படையில்லை அதை வாங்கி அதையே அப்படி ஒரு கிட்டத்தட்ட வேஸ்ட். அவ்வளவு நிதியும் அதுக்குள்ள ஈடுபடுத்தப்பட்டது வேஸ்ட். அப்ப இங்க ஒரு விடயம் என்னவென்றால், ஒருவர் தனக்கு அந்த இது தேவையில்லை, அதை தானே செய்ய போறார் என்றால் முழுமையாக அதை கேட்கலாம். தனக்கு அது பயன்படவில்லை என்றால் அதனை இன்னொருவருக்கு பயன்படுத்துவதற்கு அதை வழங்குவதுதான் முக்கியமான விடயம். இப்ப நாங்கள் இப்பவும் வாங்குற நிலையிலே தான் இருக்கிறோமே தவிர, இன்னும் யாரும் இலவசமாக நிறுவனங்கள் தந்தால் நாங்கள் வாங்குவதற்கு சந்தோஷமா இருக்கிறோமே தவிர, இப்ப ஒரு வீட்டு தோட்டம் என்றதை நான் சும்மா ஒரு கருத்துக்கு சொல்றேன். அதுக்கு தேவையான உள்ளீடுகள், நாற்றுகள், விதைகளை அந்த கிராமத்திலேயே ஒருவர் உற்பத்தி செய்தார். நாற்றுகள், விதைகள் உற்பத்தி செய்தால் அவருக்கு ஒரு வருமானம். அவர் அந்த விதைகள், நாட்டுகளை அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விற்பனை செய்கிறார். இந்த பொறிமுறை ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டு சில இடங்களில் நடைமுறைப்படுத்த வந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த திட்டங்கள் முடிவுறும் போது பிறகு அவர்கள் அதை தொடரவில்லை. அப்ப அது மானிட்டரிங், அங்கால இம்ப்ளிமெண்டேஷன் யார் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கும். என்றால் பன்னாட்டு, உள்நாட்டு நிறுவனங்கள் 3 வருடம் 5 வருட காலப்பகுதியில் செய்த திட்டங்கள் அதற்கு பிறகு மானிட்டர் பண்ணப்படவில்லை. அது ஒரு காரணம். நீங்க இப்ப ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி நாங்கள் இப்ப ஜஃப்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, பொதுவா இப்ப ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சர் விஷயமா இப்ப நாங்க இப்ப யூகேல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு போனா நாங்கள் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுக்கலாம். அப்படி ஜஃப்னால நாங்கள் உருவாக்கக்கூடிய வசதி இருக்கா, அல்லது உருவாக்கிட்டீங்களா ஏற்கனவே? இங்க என்ன அந்த ஒரு சின்ன பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்றால் பல்கலைக்கழகம் தான் ஏபெக்ஸ் பாடி. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது, அதான் ஏபெக்ஸ் பாடி. அதுக்குள்ளதான் விவசாய அமைச்சு, அதுக்குள்ளதான் ஆய்வு நிலையங்கள், விரிவாக்க நிலையங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு ஏபெக்ஸ் பாடி இருக்கிறபடியால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி இருக்குது. எங்கட நாட்டுல விவசாய அமைச்சு வேற, அக்ரேரியன் வேற ஒன்று நடக்குது, விவசாய திணைக்களம் ஒன்று வேற நடக்குது, கல்வி அமைச்சு வேற ஒன்று நடக்குது. ஒரு இன்டிகிரேஷன் இல்லை. அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்றால், நீர் செய்யறதோ நான் செய்யறதோ என்ற கேள்விக்குள்ள ஒன்று வருது. சரி, நான் செய்யறேன்றாலும் நான் செய்ததை அப்புறம் அவர் டூப்ளிகேட் பண்றார், அல்லது அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார் என்ற பிரச்சனையும் வருது. அப்ப எங்களுக்கு இப்பதான் எங்கட கல்வி அமைச்சு உண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்திருக்கு. முந்தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூல் லெவல்லையும், ஹை எஜுகேஷன் யூனிவர்சிட்டி லெவல்லையும் இருந்தது. இப்பதான் ஒன்றை இன்டிகிரேட் பண்ணி இருக்கிறேன். இதை மாதிரி விவசாயத்திற்கும் அப்படியான ஒரு தனி நிறுவன கட்டமைப்பு இருந்தால் பல விடயங்கள். இப்ப விவசாய திணைக்களம் செய்கின்ற விடயங்களுக்கும் பல்கலைக்கழகம் செய்கின்ற விடயங்களுக்கும் தொடர்புகள் இல்லை. அவரே தண்டை பாட்டை இயங்குறார், நாங்கள் எங்கட பாட்டில இயங்குறோம். இந்த இன்டிகிரேஷன் இது நாங்க பல இடங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இதை இன்டிகிரேட் பண்ணினால் எங்களுக்கு பிரயோசனம் வேண்டாம். அந்தந்த திணைக்களத்திலே பணிபுரியவர்களுக்கு அதை இணைப்பதற்கு விருப்பம் இல்லை. அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்ப நாங்க வடமாகாணம் அங்க வேண்டாம், மினிஸ்ட்ரியில வேண்டாம், வடமாகாணத்திலேயாவது, வடமாகாணமும் எங்கட வடமாகாண அமைச்சு கொண்டிருந்த வடமாகாண ஒரு கட்டமைப்பு கொண்டிருந்தது, அதுக்குள்ள இதை செய்யலாம் என்று கூட நாங்கள் பரிந்துரைச்ச நாங்கள். அது முழுமை படையில்லை, நடைமுறைப்படுத்தப்படையில்லை. நீங்க சொல்ற ஒன் ஸ்பாட் பிளேஸ் வடமாகாண ஆளுநர் அவர்கிட்ட பரிந்துரைத்து அவரை கொண்டு இப்படி ஒரு ஒன் ஸ்பாட் பிளேஸ் ஒன்று எங்களுக்கு வேணும் என்று நீங்கள் கோரிக்கை விடுத்தால், பல்கலைக்கழகம், விவசாய திணைக்களம், இப்ப எல்லாரும் சேர்ந்த ஒரு மீட்டிங்ல மீட் பண்ணினா 2-3 கமிட்டிஸ் இருக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பொடியா இருந்து நீங்கள் யாரும் போய் அதுக்கு ஆலோசனை பெறக்கூடிய ஒரு நிறுவன கட்டமைப்பு கொண்டு வர்றதுக்கு வடமாகாண ஆளுநரின் கைங்கரியத்தால செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நன்றி நன்றி. அதுக்கான முயற்சியை நடப்போம்.
ஓ, அது சாரோராம் அது நீங்கள் செய்தது பிரியோசனம். அது செய்தால் பிரியோசனம். ஏனென்றால் எல்லா செக்டார்ஸும் உண்டா விரைவில். சாரோராம் நீங்கள் கையெழுத்திருக்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஆ, நான் சார்லதா ராமச்சந்திரன். இதுல சொல்லுங்க. எல்னினோ பற்றின இந்த இது சம்பந்தம் எல்னினோவோட சம்பந்தமாக நான் கேட்கவில்லை. ஒரு சேதன விவசாய முறையை இங்கே அறிமுகம் செய்வது என்று சொன்னால் உண்மையிலேயே ஒருங்கிணைந்த பண்ணை முறைதான் வினைத்திறனான பண்ணை முறையாக இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் வட மாகாணத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் சிறிய சிறிய நில அலகுகளாக இருப்பதனால் பெரிய அளவிலே செய்ய முடியாம இருக்கின்றது. இதற்கு ஒரு கூட்டுறவு பண்ணை முறையை அறிமுகப்படுத்துவது பற்றி எவ்வாறு, அதற்குரிய சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கின்றது? விவசாய இல்ல, அது கூட்டுறவு சங்கங்கள் அது ஒரு அல்லது தனி விவசாய மனித முறையாலே. சம்மேளனங்களோட இல்ல, விளங்கல். அது ஒரு ஒரு இப்ப இதுல சொல்லப்பட்ட ஒரு நிறுவன கட்டமைப்பு கொண்டு வந்தாலே அப்படியான ஒரு நிலைமைக்கு போறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏனென்றால் ஒருவர் பல விடயங்களை ஆலோசனைகளை பெறுவதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே எல்லா அனைத்து விடயங்களும் உள்வாங்கப்பட்டிருந்தால் அது ஒரு இன்னும் இலகுவான ஒரு விடயமாக இருக்கு. என்றால் பலருக்கு இப்ப விவசாய திணைக்களத்துக்கு போறவர் குறிப்பிட்ட சில விடயங்களைத்தான் அங்கே ஆலோசனை பெறக்கூடியதாக இருக்கும். தனித்தனி அலகுகளாக பல இடங்களிலே விவசாய விதை உற்பத்தி, மற்றது இங்கால பயிற்சிகை, விரிவாக்கம் என்றெல்லாம் தனித்தனி இடங்கள் இருக்கிறதால அவர் வந்து எங்க போய் யாரை கேட்கறது என்ற பிரச்சனை ஒன்று வருது. ஆனா நீங்கள் அவர் கேட்ட ஒரு நல்ல கேள்வி. ஒரு ஒரு இடத்திலே அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவன கட்டமைப்பாக இருந்தால் இப்ப அது நேரடியாக செய்ய வேண்டிய வேலையாக தேவையில்லை. எங்களுக்கு ஆன்லைன்ல நாங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கூட அப்படியான ஒரு நிறுவன கட்டமைப்பை வச்சிருந்தால் ஒருவருக்கு ஆலோசனை தேவைப்படும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த டெஸ்க் பர்சனை அணுகினால் அவர் வந்து அதுக்குரிய விடயங்களை அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடு இணைந்து கலந்து ஆலோசித்து அவர் அதற்குரிய பதிலை வழங்கக்கூடியதற்கும் தேவை ஏற்படும் போது நேரடியாக கூட சென்று அல்லது அவர்களை அழைத்து தங்களுடைய நிலத்திற்கு, என்றால் இங்க வந்து பேஷண்ட்டை பார்க்காமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இயலாது. மருத்துவத்தில பேஷண்ட் போறது டாக்டர்கிட்ட, இங்க டாக்டர் தான் பேஷண்ட்ட போகணும். நிலம் போய் பார்க்காம நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப அது எல்லா துறையிலையும் அது சரியா ஒத்துக்கொள்றேன். பிசிக்கலா நான் விவசாயம் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். ஆனால் விவசாயம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கால்நடைகளும் வந்து விவசாயத்துறைகள் தான் வருகின்றது. ஆனால் அரச திணைக்களங்களை பொறுத்தவரையிலே கால்நடை திணைக்களம் பெரும்பாகவும் மீன்பிடியியலே நீரியல் வேளாண்மை இன்னொரு துறையாகவும் இருக்கின்றபடினால் அந்த இன்டிகிரேஷன் என்பது உண்மையிலேயே ஒரு உடனடி சாத்தியம் இல்லாத ஒரு கூறாக இலங்கையில இருக்கின்றது. நான் என்னுடைய பட்ட பின்படிப்பிற்காக தாளாண்டி இருந்த பொழுது இந்த கால்நடை திணைக்களம், விவசாய திணைக்களம், மீன்பிடியியல் திணைக்களம், மற்றது வந்து சுற்றுச்சூழல் திணைக்களம், இவை எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தபடியினால் அந்த மாகாணங்கள் ஒவ்வொரு மாகாணங்களிலுமே மிக இலகுவானதாக இருந்தது. ஆனால் அதில் நீர்வளம் கூடிய நாடுகள் எங்களுடைய வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே இப்ப யாழ்ப்பாணம் என்று சொல்லும் பொழுது நீர்வளம் குறைந்த ஒரு பிரதேசம். ஆனால் இதற்குரிய சாத்திய கூறுகளை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய அரசாங்க கட்டமைப்பு மத்திய அரசாங்கம், இந்த மாகாண அரசாங்கம் என்று இருக்கின்றதும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன கூற வலிக்கின்றீர்கள்? நல்ல கருத்து. நான் இதுல உணவு பாதுகாப்பு என்று குறிப்பிட்டிருந்தேன். உணவு என்பது தனிய பயிர் மட்டும் இல்லை. அதைத்தான் தவறான புரிதல். உணவு என்பது தனிய பயிர் இல்லை. எங்களுக்கு கால்நடை உணவு, கால்நடை சார்ந்த உணவு, மீன்பிடி சார்ந்த உணவு அனைத்துமே எங்களுக்கு உணவு என்ற அந்த கருத்து பொதிக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றன. அதனால் எங்களுடைய வளங்கள் இந்த மூன்றும் இருக்கின்ற காரணத்தினால இந்த மூன்று வளங்களுக்குள்ளும் பெறக்கூடிய தாக்கத்தை நான் இதில் குறிப்பிட்டிருந்தேன். உணவு என்பது நாங்கள் வெறுமனே தாவரங்களையோ அல்லது விவசாயத்தை மட்டுமோ நாங்கள் தனியே அதற்குள்ளே உள்ளடக்க கூடாது. இப்ப இதுல குறிப்பிட்ட அந்த விடயம் அதுதான். இந்த ஒரு பொதுமக்கள் சார்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு எல்லா துறையும் ஒன்றாதான் இருக்கு. அவற்றை உணவு எல்லாம் ஒன்றாதான் இருக்கு. அப்ப அதற்கு தேவையான விடயத்தை அவர் பெறுவதற்கான எல்லாம் இணைந்த ஒரு இன்டிகிரேட்டட் சொன்ன கட்டமைப்பு ஒன்று எங்களுக்கு வடமாகாணத்தில் இருந்தால் அநேகமாக இங்கு வந்து தங்களுடைய மூலதனத்தை இங்கே இடுபவர்கள்
அவர்களுக்கு இப்படியான ஒரு தொழில்துறையை ஆரம்பித்து அதனை சிறப்பாக செய்து போவதற்கும் அதிலே வருகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக உதவி செய்யும். நான் குறிப்பிட்டது போல பிசிக்கலா இருக்கலாம், அதை டிஜிட்டல் மூலமாக அவர்கள் இணைய வழி மூலமாக கூட இந்த ஆலோசனை, நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மறி ஆட்டுக்கு வருகின்ற நோயை அந்த விவசாயி படம் பிடித்து தன்னுடைய தொலைபேசியில் படம் பிடித்து அதனை அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த இமேஜை அனுப்புறார். அங்கே அதற்குரிய நோயை இனங்கண்டு அதுக்குரிய பரிகாரத்தையும் அவர்கள் அந்த விவசாய அந்த கால்நடை வளர்க்கின்றவருக்கு அனுப்புகிறார். அவர் அங்குள்ள அண்மையில் உள்ள கிடைக்கக்கூடிய கால்நடை வைத்தியர் ஒருவரை அணுகி அதன் மூலமாக அந்த கால்நடைக்கு தேவையான விடயங்களை செய்கிறார். இப்போ டிஜிட்டலைஸ்ட் அது இப்ப அறிவு சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் நான் சிலவற்றை தொட்டு காட்டியிருந்தேன். அப்படியான அனுசரணைகள் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. நேரடியாக அவர்களை அழைத்து அந்த துறை சார்ந்த விற்பனர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி ஒரு கட்டமைப்பு அனைத்து துறை சார்ந்து இணைந்து வருகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவது அது எங்களால் சாத்தியமில்லை, ஆளுநரால் அது சாத்தியம் என்றால் அவருடைய ஆளுமை கீழே அதனை அனைத்து துறைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் மாதிரி அவர் ஒரு அப்படியான செயல்பாடுகளிலே முன்பு GA ஆக இருக்கும் போது செய்திருக்கிறார். அப்ப அதனால அவருக்கு அது அனைத்து துறைகளையும் இணைத்து செய்யக்கூடிய இப்பொழுது சில கமிட்டிஸ் இருக்கின்றன, எல்லா துறைகளும் இணைந்த கமிட்டிஸ் இப்படியான விஷயங்கள் கதைக்கின்றார்கள். ஆனால் ஒரு தொழில் முனைவதற்காக ஒருவர் போய் ஒரு நிலத்தை எடுத்து தன்னுடைய தொழிலை விருத்தி செய்வதற்குரிய ஆலோசனைகள் அதிலே வருகின்ற பிரச்சனைகளை அறிவதற்கான ஒரு நிறுவன கட்டமைப்பு இல்லை, முழுமையாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், அதை மாகாண அளவிலே நாங்கள் முதலில் அறிமுகம் செய்கின்றதற்குரிய சாத்தியக்கூறுகளைத்தான் நாங்கள் கண்டறிய வேண்டும். அதற்கு நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த மக்கள் பல பேர் இந்த விவசாய உற்பத்திக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் அங்கு உள்ள அரச கட்டமைப்புகள் பற்றி தெரியாது. அதை நாங்கள் மத்திய அரசு கூடாக கொண்டு வரும் பொழுது 3-4 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். சில ப்ரொபோசல்ஸை கொடுக்கும் பொழுது அரசாங்கங்கள் மாறிவிடும். ஆனபடியினால் அந்த ஆளுநர் மூலமாக செய்யும் பொழுது நாங்கள் மிக துரிதமான ஒரு விளைவை உச்ச பயனை அடையலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது பற்றி நீங்கள் உங்களுடைய விவசாய பீடத்திலோ அல்லது வேறு விவசாய கட்டமைப்புகளிலேயோ கதைத்து அதுக்கு ஒரு பயனை அடையலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய ஒரு கருதுகோளாகத்தான் இருக்கின்றது நீண்ட காலம். அது என்னுடைய விவசாய பீடம் இல்லை, நீர் ஒரு பழைய மாணவி என்று நினைக்கிறேன். அலுமினை என்ற வகையில உங்களுக்கு உரிமை இருக்கிறது. விவசாய பீடம் என்பது ஒரு தனி மனித சொத்து அல்ல. அங்கே பயின்ற மாணவர்கள், அங்கே பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள், பயிரப்போகின்ற மாணவர்கள், பொதுமக்கள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு. அப்ப அந்த இதிலே விவசாய பீடத்துக்கு இப்ப நீங்கள் ஒரு அலுமினியாக இருந்தால் நீங்க இதுவரைக்கும் அந்த அலுமினியா கூடாக நிறைய விடயங்கள் செய்திருக்கலாம். அலுமினியினுடைய கட்டமைப்பு பழைய மாணவர்களுடைய ஒரு கட்டமைப்பு ஒரு நல்ல ஒரு ஒன் ஆஃப் தி பில்லர் அந்த விவசாய பீடத்திற்கு செய்திருக்கலாம். இல்ல நீங்கள் இப்ப குறிப்பிடுறது போல இதுல இவர் சார்ல்ஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு இது நாங்கள் பல இடங்களிலே இதை பரிந்துரைத்து இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். உரியவர் கருதினால் ஒழிய அது நடைமுறைக்கு வரவில்லை. இது இப்ப சாத்தியம். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், யூகேல இருக்கின்ற சில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு இருக்கின்ற அதிலே பணிபுரிகின்றவர்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நெட்வொர்க்கிங் மூலமாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு புலமை வாய்ந்த தொழில்நுட்ப வசதி உடைய ஆளணியை கொண்ட எங்களுடைய வடமாகாணத்திலே இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அல்லது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்குவது எவ்வளவு மாணவர்கள் இங்கே தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து கற்றுவிட்டு வேலையாற்றிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு சொல்லப்பட்ட அப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நாங்கள் எங்களோட சென்ட்ரல் பேங்கின் பிரான்ச் நொதர்ன் ப்ராவின்ஸ் பிரான்ச்சுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முதலே இதை பற்றி சொன்னாங்க. இந்த இளைஞர்களை யுவதிகளை இணைத்து ஒரு நிறுவன கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினார், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு. இது புதுது இல்லை. இங்க கேரளால பாருங்க, கேரளால எல்லாம் என்ன மாதிரி நடக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு வெற்றிகரமாக நடக்கிறது.
அந்த அந்த துறையை விவசாய துறையை அதற்குரிய பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அங்கே சந்தை வாய்ப்பு, விற்பனை. இப்ப எங்களுக்கு கோவிட் நடந்த போது ஒருவர் தன்னுடைய பொருளை அந்த பேஸ்புக்கிலேயோ வாட்ஸ்அப்லேயோ போட்டால் வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள். அந்த குறிப்பிட்ட விலைக்கு வந்து அவர் தன்னுடைய விளக்கத்தை போட்டிருக்கின்றார். அப்படியான ஒரு நிலவரம் இருக்கக்கூடியது. நாங்கள் நிறுவன கட்டமைப்பு மூலமாக முழுமையாக எவ்வளவோ செய்யலாம். நல்லது சாரு ராம், நீங்கள் ஒரு பழைய மாணவி விவசாய பீடம் என்று தெரிகிறது. நீங்களும் இப்படியான பழைய மாணவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து பேராசிரியர் முகுந்தனுக்கு உதவியாக நீங்கள் பலதில் செய்து கொடுக்கலாம். நல்லது. நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு தேவை வரும் பொழுதுதான் எல்லாரும் சேருவார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த நீனோவை இதெல்லாம் மற்றது இந்த 1983 கலவரத்தின் பொழுது நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்தில் இருந்தேன். நாங்கள் அப்பொழுது புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்த மாணவர்கள் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த விவசாய பீட மாணவர்களுக்கு அங்கு விவசாய பீடம் இல்லாமல் அவர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கவில்லை. எனக்கு இடமாற்றம் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்தது. அவர்களுக்கு கிடைக்காத நேரத்தில் நாங்கள் அந்த நேரம்தான் இந்த விவசாய பீடம் தேவை என்று சொல்லி கிளிநொச்சியில் போய் அந்த காடு வெட்டி எங்களோட இடம்பெயர்ந்த மாணவர்களும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுத்தோம். அப்படியான ஒரு தேவை வரும்பொழுது தான் அது செய்யக்கூடியதாக இருந்தது. அதன் பின் இப்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விவசாய பீடம் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அது இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி வந்திருக்குது. ஆகவே எல்லாம் பெற்ற ஒரு யாழ் பல்கலைக்கழகம் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேணும். மற்ற நாடுகளில் பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் தான் முன்னுக்கு நின்று ஒரு பாலிசி மேக்கிங் இதற்குள்ள கொடுக்குறார்கள். ஆகவே பல்கலைக்கழகம் இந்த இதில் முன்னுக்கு வர வேணும். அந்த மக்களை யாழ் பல்கலைக்கழகம் தான் யாழ் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வளர வேணும். இப்பொழுது இப்போ அரசியல்வாதிகள் தங்கி இல்லாமல் பல்கலைக்கழக படித்தவர்கள் இதை முன்னிறுத்த வேணும் என்று பேராசிரியர் முகுந்தன் வந்து நல்ல முறையில் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் மிகவும் பிரயோசனமான ஒரு முயற்சி. இதுக்கு நாங்கள் நன்றி செல்லவனும் பிரணவனுக்கும். பிரணவன் யாழ் பல்கலைக்கழக போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ராராக இருக்கின்றார். பிரணவனும் தொடர்ந்து இப்படியான முயற்சிகளை யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்களை இணைத்து நாங்கள் இந்த அறிவியல் தகவல் அரங்கமும் இலங்கை மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் இணைந்த ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல்களை ஊடாக நாங்கள் ஒரு திங்க் டேங்கை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரணும். நல்ல ஒரு மற்றவர்கள் லிசன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும். இதனூடாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனைகளை நீங்கள் அல்லது யாழ் கவர்னருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியான ஆலோசனைகளை கொடுப்பதோட இப்படியான வளர்ச்சிகள் இருக்க வேணும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி பிரணவன். பேராசிரியர் மிகுந்தன் மிகவும் அருமையான இது கலந்து கொண்ட அனைவருக்கும் சாரு ராம், நீங்களும் தொடர்ந்து இந்த முயற்சிகளுக்கு உதவி செய்யுங்கள். சார்ல்ஸ் ஆண்டனிதாஸும் இதற்கு உதவுவார். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் சார்ல்ஸ், நீங்கள் அடுத்த வாரம் இந்த எல் நீனோ சம்பந்தமான பேனல் டிஸ்கஷன் சரியா செய்யணுமா? ஜிஏ வாரண்ட் இருக்கிறார். நாளைக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்க அக்ரிகல்ச்சர்கிட்ட போய் காய்க்கிறோம். மற்றது திரும்ப இதே ப்ரொஃபஸர் வருவார் என்று சொன்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னென்றால் இப்ப நாங்கள் இதை கதைச்சிட்டு போகாம சில விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதும் மக்கள் அணுகிறது, மக்களுடைய அறிவியல் விஷயத்துல அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு வர்றதும் தேவையா இருக்குது. அப்ப இப்ப இப்ப நான் கால்நடை விஷயங்கள்ல போய் கதைக்கக்குள்ள மற்ற கலப்புல அவங்க கேட்கறாங்க, இன்சூரன்ஸை எங்களை எடுத்து தர சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த எல்லாம் வந்து ஃப்ரீயா வரும், எல்லாம் அப்படியே அந்த பொறுப்பெடுக்கிறதுக்கான தன்மையிலையும் நாங்கள் வளர்க்க வேண்டி இருக்குது. மற்றது இந்த இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ன்றது இல்லாம இருக்கிறது ஒண்ட தவித்து கொண்டு போற மாதிரி இருக்குது. மற்றது இப்ப மீன் விஷயத்துல கூட ஒரு சிக்கல் வருது. என்னென்றால் கடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதால
மீன்கள் வந்து நடுக்கடலை நோக்கி போற ஒரு சூழ்நிலை வருது. அப்படியான கட்டத்துல கரையோர மீன்பிடில தங்கி இருக்கிற ஆட்களுக்கு வந்து மீன்பிடி இல்லாம போகுது. அப்ப அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னா இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் ஒரு ஒரு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வேலை திட்டங்களையும் நடைமுறை திட்டங்களையும் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் அடுத்த அடுத்த மீட்டிங்ல நாங்கள் இதை பற்றி கலைக்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல வர இருக்கின்ற பொழுது நாங்கள் கருத்து நான் நினைக்கிறேன் லாங் டேர்ம் பிளான்களை நாங்கள் இதுல கொண்டு தான் வேணும் இல்லையா? இந்த அவர் சொன்ன மாதிரி நாங்கள் இமீடியட்டாக என்ன செய்யலாம், இனி லாங் டேர்மாக விஷன் இருந்தால் தான் அடுத்தடுத்த இப்படியான கிளைமேட் சேஞ்சஸ் வரத்தான் போகுது. இன்றைக்கு பிரித்தானியாவில் வரலாற்றில் இல்லாத வெப்பநிலை கடந்த ஜூன் மாதம் இருந்தது, வரலாற்றில் இல்லாது. அதே மாதிரி அமெரிக்காவிலும் இன்றைக்கு டெம்பரேச்சர் சரியாக தான் இருக்குது. உலகம் பூராவும் இது ஒரு மாற்றம் தான் நடக்குது, குளோபல் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ ஆகவே இதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இருக்க வேணும், நீண்ட கால பிளான்கள் இருக்க வேணும். இன்றைய கதைச்சி விட்டு போகிறது இல்லை. நாங்கள் அடுத்த வாரம் அதற்கான முயற்சியில் எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். இன்று கூடுதலான நேரம் எடுத்து விட்டோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 42 நிமிடமும் பேராசிரியர் எங்களுடன் இணைந்து இவ்வளோ நேரம் இருந்ததற்கு மிகவும் நன்றி. நாம் எல்லோரும் சேர்ந்துதான் ஏதாவது நல்லதை செய்யலாம், நல்ல முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.